வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். நம்ம எல்லாரும் கூட கர்த்தர் நிச்சயமாக என்ன பண்ணுவார், பேசுவார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திர. கர்த்தர் நல்லவர். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சோசியல் மீடியா அப்படிங்கிறது பிரிக்க முடியாத ஒன்றாக என்ன பண்ணிருச்சு, மாறிடுச்சு. எல்லோரும் பார்த்திங்கன்னா சோசியல் மீடியா யூஸ் பண்ணுவாங்க. வாட்ஸ்அப்பில் இருந்து நம்ம இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, இப்போ ட்விட்டருக்கு எக்ஸ் அப்படின்னு சொல்லி அதை பேர் மாற்றிருக்கிறாங்க. ஸோ எக்ஸ் அப்படின்ற அந்த இது. ஸோ அது மாதிரி நிறையா என்ன பண்ணுறாங்க, சோசியல் மீடியாலாம் யூஸ் பண்ணுறாங்க. அதில் பார்த்திங்கன்னா நிறையா காரியம் என்னென்னா ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனாக நிறையா இருக்குது. தவறான காரியங்கள், தப்பாக என்ன பண்ணுறாங்க, நிறைய காரியங்களை சொல்லிக் கொடுக்குறாங்க. சில பேர் அதை என்ன பண்ணுவாங்க, அதுதான் உண்மைன்னு நினச்சி ஃபார்வேர்டு பண்ணுவாங்க. அது மாதிரி நிறையா இருக்கும். இப்போ ரீசெண்டாக நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் என்னென்னா ஒருத்தர் ஒரு நர்சரி வச்சுருக்கிறாரு. செடியெல்லாம் விற்பாங்கள்ல. ஸோ நர்சரி கார்டன் வச்சுருக்கிறாரு. அதில் அவரோட பிளான்ட்டு விற்கணும் அப்படிங்கிறதுக்காக, இந்த பிளான்ட்டை நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சிங்கன்னா பாம்பே வராது அப்படி சொல்லி வீடியோ போடுறாரு. இந்த செடியை கொண்டு உங்கள் வீட்டில் வச்சா பாம்பே வராது அப்படி சொல்லி, அது ஒரு செடிக்கு பேர் ஏதோ நாகன்னு சொல்லி ஏதோ ஒன்று ஆரம்பிக்குது அந்த செடி பேர். ஸோ அதை சொல்லிவிட்டு, இந்த செடியை நீங்கள் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு செடி, கண்டிப்பாக எல்லோரும் வாங்கி வைங்க, ஆர்டர் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் அப்படி சொல்லிட்டு நம்பர்லாம் கொடுக்குறாங்க. அதை நிறைய பேர் அப்படியா உண்மையா அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்குறாங்க. அவன் உண்மை தான் அப்படின்னு சொல்லி அவங்க கமெண்ட்லாம் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு இப்படி ஒரு வீடியோ போடுறாங்க. ஸோ அதுக்கு உண்மையிலே செடியை பற்றி, இந்த உயிரினங்களை பற்றிலாம் ஆராய்ந்து உண்மையாக வீடியோ போடுறவங்களும் இருப்பாங்க. சில பேர் இப்படி பொய்யா வீடியோ போட்டு விற்கிறவங்களும் இருப்பாங்க. சும்மா இந்த பிஸ்னஸ் மைண்டட் பீப்புள் தான் இப்படிலாம் பொய்யா என்ன பண்ணுவாங்க, நிறையா சொல்லிவிட்டு நம்ம விற்று தீர்ந்தா சரி, நம்ம செடியெல்லாம் விற்கணும், நம்ம ப்ராடக்ட்லாம் விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, இப்படி ஒரு சில குரூப்பை எதையாச்சும் ஒன்று சொல்லி மக்களை எப்படியாச்சும் வாங்க வச்சுருவாங்க. நிறையா பொய்களை சொல்லி வாங்க வச்சுருவாங்க. அப்படி ஒரு சைடு இருக்கிறப்ப, இன்னொரு சைடு என்ன பண்ணுவாங்கன்னா உண்மையை எடுத்து சொல்லுவாங்க. ஸோ அப்படி ஒரு சில சேனல்லாம் பார்த்திங்கன்னா பையிங் ஃபேக்ட்ஸ்னு ஒரு சேனல் இருக்குது. அவங்க முஸ்லீம் ஒருத்தர் தெரியல, அவர் இன்ஜினியரு. நல்ல எந்த ப்ராடக்ட் வந்தாலும் அது உள்ள என்ன கண்டென்ட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்து, இது சரியா, ஸ்லைஸு, ஜூஸு, இல்லை எலக்ட்ரிக்கலில் எதுனாலும் என்ன பண்ணுவார், இது உண்மையிலே இப்படி ஒர்க் ஆகுமா, ஒர்க் ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ வந்துச்சு. என்னென்னா, ஒரு பைப்பு தான், அந்த பைப் வழியாக தண்ணி வந்துச்சுன்னா அந்த சைடு பியூர் வாட்டராக வருமா. உப்பு தண்ணியை நீங்கள் ஊற்றினாலும் அந்த பைப்பு வழியாக அந்த தண்ணி கிராஸ் ஆகி அந்த சைடு வந்துருச்சுன்னா உங்களுக்கு நல்லா பியூரிஃபைடு வாட்டராக கிடைக்கும், தண்ணி நல்ல வாட்டராக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டாங்க. உடனே பையிங் ஃபேக்ட்ஸ் சேனல்காரர் என்ன பண்ணுறாரு, உடனே அதை எடுத்து உண்மையிலே அது அப்படி தானா அப்படி சொல்லி பார்த்துருவோம். அதுக்கு இந்த சோப்பெல்லாம் வச்சு கழுவிலாம் பார்க்குறாங்க. சோப்பெலாம் வச்சு கழுவி பார்த்தா இந்த தண்ணி கிராஸ் பண்ணுறதுக்கு முன்னால், அந்த பைப்பை கிராஸ் பண்ணுறதுக்கு முன்னால் கழுவி பார்த்தா சோப்பில் நிறைய வரலை. ஆனால் இந்த பைப்பில் கிராஸ் பண்ணி அந்த தண்ணி அங்கே வரப்போ சோப் போட்டு கழுவி பார்க்குறாங்க, நல்ல நுரை வருது. இப்போ பார்த்தீங்களா தண்ணி எவ்வளோ பியூரிஃபைடு வாட்டராக வருது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பைப்பு, அந்த பைப்பு அதில் மேக்னெட்டு எல்லாம் இருக்குது. ஸோ அந்த மேக்னெட் வழியாக அப்படி வர்றப்போ கொஞ்சம் ஏதோ பியூரிஃபைடு ஆகுது அப்படி சொன்ன மாதிரி அவங்க சொல்லிட்டு, இது எல்லார் வீட்லேயும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் அதை வைக்கிறாங்க. அவர் எடுத்து பார்த்து, இதெல்லாம் ஒன்றும் அப்படிலாம் கிடையாது அப்படி சொல்லிட்டு, அப்படிலாம் ஒன்று பியூரிஃபை பண்ணி கொடுக்காது அப்படி சொல்லி அவர் ஒரு வீடியோ போட்டார். ஸோ இந்த செடிக்கும் இந்த செடி வச்சா ஸ்னேக் வராது அப்படி சொன்னதுக்கும் ஒருத்தர் சன் ஆஃப் நேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு உயிரினத்தை பற்றி ரிசர்ச் பண்ணுற ஒருத்தர் இருக்கார். அவர் பார்த்துட்டு, அப்போ பாம்பு வராது, அவர் பாம்புகளை பற்றி வீடியோ போடுவார், சின்ன சின்ன பூச்சிகளை பற்றி வீடியோ போடுவார். ஸோ அவர் அதுக்கு தான் படிச்சிருக்கிறாரு. ஸோ அவர் பார்த்துட்டு, அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, இந்த மாதிரி செடி வச்சா பாம்பு வராது அப்படி இப்படிலாம் எதுவுமே கிடையாது. அது பாம்பு வெளியில் இருந்து வெயில் நல்லா அடிக்கும்போது உங்கள் வீட்டுக்குள்ளே நிழல் இருக்கிறப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே குளிர்ச்சியாக இருந்தால் பாம்பு என்ன பண்ணும், வர முடிஞ்சால் வந்துடும், அவ்வளோதான். அது இந்த செடி வச்சா பாம்பு வராது அப்படின்லாம் எதுவும் கிடையாது அப்படி சொல்லிட்டு, நீங்கள் வீட்டை சுத்தமாக வச்சுருக்கணும், பத்திரமா நீங்கள் இருந்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான், மற்றபடி செடி வச்சாலும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படி சொல்லிட்டு அது எதிர் வீடியோ போட்டு அதை ஸ்டாப் பண்ணிட்டார். இப்போ அந்த மக்கள் என்ன பண்ண மாட்டாங்க, அந்த செடியை வாங்க மாட்டாங்க. ஸோ இப்படி சில
நபர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, பொய்யான தகவல்களை மக்கள்கிட்ட என்ன பண்ணுறாங்க, பரப்புகிறாங்க. சில பேர் அதை வந்து என்ன பண்ணுறாங்க, பார்த்து இல்லை இது பொய் இல்லை இதுதான் உண்மை அப்படி சொல்லி அதை வந்து என்ன பண்ணுறாங்க, எதிர்த்து சரியான கருத்துக்களை பதிவிட்டு வீடியோ போடுறவங்களும் என்ன பண்ணுறாங்க, இருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்முடைய வேதாகமத்திலையும் சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பொய்யான கருத்துக்களை வந்து என்ன பண்ணுவாங்க, பொய்யான சத்தியத்தை இதுதான் உண்மையான சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அதை வந்து நிறைய பேர் வந்து இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கே தெரியும், ஹைப்பர் கிரேஸ் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரியும். அதிகமாக கிருபை தான் எல்லாம் அப்படி சொல்லிட்டு, ஆமாம் கிருபை தான் எல்லாம், ஆனால் வந்து அது ஓவராக போகும்போது என்ன ஆகுது, அதில் தான் பிரச்சனை வருது. ஸோ அது மாதிரி நிறைய ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் இப்படின்னு என்ன பண்ணிச்சு, நிறையா வந்துருச்சு. அது அந்த பொய்யை வந்து என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் நம்புகிறாங்க. அதை அவங்க வந்து எல்லாம் அப்படி ப்ராஸ்பரிட்டியாக பேசும்பொழுது, பிளஸ்ஸிங்காக பேசும்பொழுது மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த பக்கமாக தான் சாயிறாங்க. அப்படி போகிறாங்க. யாராச்சும் கடிந்து உணர்த்தி யாராச்சும் ஒருத்தர் செய்தி கொடுத்தா உடனே தள்ளி விட்டு போயிடுவாங்க. ஸோ அது மாதிரி தான் என்ன பண்ணு இப்படி இருக்குது. ஸோ அது குறித்ததான ஒரு செய்தி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆண்டவர் வந்து நம்ம எல்லாருக்கும் நன்மை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. அது எல்லாத்துக்கும் நம்மளுக்கு தெரியும். அப்போ நன்மை செய்கிற தேவன், ஆண்டவருடைய நன்மை, கர்த்தருடைய நன்மை அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னால் வந்து கர்த்தருடைய நன்மை, கர்த்தர் நமக்கு வந்து நன்மை செய்கிறவர் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளே ஒரு ஐடியா இருந்திருக்கும். ஆனால் இந்த மெசேஜ் கேட்டதுக்கப்புறம் எது கர்த்தர் நமக்கு கொடுக்குற நன்மை, எது கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, கண்டிப்பாக சத்தியத்தை கண்டிப்பாக அறிந்து கொள்வீர்கள். யோசுவா 23வது அதிகாரம் 14வது வசனத்தை பார்ப்போம். யோசுவா 23:14 பாருங்கள். இதோ கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா அந்த வார்த்தை நிச்சயமாக என்ன பண்ணும், நிறைவேறும். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை வந்து நிறைவேறாமல் தவறி போகிறதே கிடையாது. கண்டிப்பாக ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள்லாம் நிறைவேறும். அதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள். எகிப்திலேருந்து வெளியே கொண்டு வருவேன், பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு உங்களை கொண்டு போவேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அதே மாதிரி ஆண்டவர் செய்தார். ஹல்லேலூயா. இப்போ பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் என்னென்ன சொன்னாரோ அதே மாதிரி தான் சாலமோனும் வந்து சொல்லுவார். எங்கள் அப்பாவுக்கு என்னென்ன ஆண்டவர் சொன்னார் எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணார், சொன்னதெல்லாம் நிறைவேற்றினார் அப்படி சொல்லிட்டு சாலமோன் ராஜாவும் என்ன பண்ணுவார், சொல்லுவார். ஸோ இது இங்கே யோசுவாவும் அதான் வந்து சொல்கிறாரு, கர்த்தர் உங்களுக்காக சொன்ன நல்வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாத்தையும் ஆண்டவர் வந்து நிறைவேற்றுகிறவராக இருக்கிறாரு. காட் வாண்ட்ஸ் அஸ் டு கிவ் குட் திங்ஸ், நல்ல நன்மைகளை ஆண்டவர் நமக்கு தரணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, அவர் வந்து நினைக்கிறார், தர ஆசைப்படுகிறார். அது மட்டும் இல்லை, அதை நிறைய ப்ராமிசஸும் ஆண்டவர் வந்து வேதாகமத்தில் கொடுத்துருக்கிறார். நிறைய வாக்குத்தத்தங்கள், இப்படி செய்வேன் அப்படி செய்வேன் அப்படி சொல்லிட்டு நிறைய வாக்குத்தத்தங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் வந்து கொடுத்துருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு நேராக வந்துச்சுன்னா அது ஆண்டவர் தான் கொடுக்குறாரு அப்படின்னா அது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணும், அது நிறைவேறும். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஹல்லேலூயா. கர்த்தர் வந்து எல்லாருக்கும் நன்மை செய்யணும் அப்படின்னு தான் ஆண்டவர் நினைப்பார். எல்லாரையும் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு தான் ஆண்டவர் வந்து நினைப்பார். தவிர அவர் வந்து இவங்க நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற தெய்வம் நம்முடைய தெய்வம் அல்ல. ஹல்லேலூயா. எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும், எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவர். சங்கீதம் 84:11 பாருங்கள். சங்கீதம் 84:11, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதார். இந்த நன்மை தான் என்ன நன்மைன்னு பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு, those who walk in integrity or those who walk uprightly, they will receive good things from the Lord. ஹல்லேலூயா. அவங்க கண்டிப்பாக ஆண்டவருடைய நன்மைகளை அனுபவிப்பாங்க, ஆண்டவர்கிட்டருந்து வருகிற நன்மைகளை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். ஹல்லேலூயா. நோ குட் திங் டஸ் ஹி வித்ஹோல்ட் ஃப்ரம் தோஸ் ஹூ வாக் அப்ரைட்லி அப்படின்னு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் வந்து நிறுத்தி வைக்க மாட்டார், இல்லை ஸ்டாப் பண்ண மாட்டார். இந்த நன்மையை வரவிடாமல் ஸ்டாப் பண்ணிடுவோம், இவனுக்கு போக விடாமல் ஸ்டாப் பண்ணிடுவோம் அப்படின்னு ஆண்டவர் நினைக்கிறதில்ல, அப்படி செய்கிறதும் இல்லை. ஆண்டவர் வந்து எல்லாருக்கும் அந்த நன்மை போய் சேரணும் அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு கண்டிஷன், உத்தமமாய் நடக்கணும். ஹல்லேலூயா. அப்ரைட்டாக இருக்கணும், ரைச்சஸ் பீப்புளாக நம்ம வந்து இருக்கணும், நீதியில் நடக்கிறவர்களாக இருக்கணும், ஆண்டுடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்களாக நம்ம வந்து இருந்தால் உத்தமமாக இன்டெகிரிட்டியோட யார் பார்த்தாலும் பார்க்காட்டியும் நம்ம வந்து நேர்மையானவர்களாக நம்ம இருந்தோம் அப்படின்னா
அவர்களுக்கு கர்த்தர் நன்மையை வழங்காதிரார். ஹல்லேலூயா. நிச்சயமாக நன்மையை அவர் வழங்குவார். இந்த ப்ராமிஸ்லாம் நம்மளுக்கு நல்லா இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம நினைக்கிற நன்மை வேற, ஆண்டவர் நினைக்கிற நன்மை வேற. அதான் என் நினைவுகள் உன் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நன்மை அப்படின்னா நல்ல ஒரு ஹெல்தி லைஃபு, ஹெல்தி பாடி, நம்மளுடைய சரீரம் ஆரோக்கியமான ஒரு சரீரம், அப்புறம் சம் ரிச்சஸ், நம்மளுக்கு கொஞ்சம் ஐஸ்வர்யம் நம்மளுக்கு இருக்கணும், அப்புறம் ஹானர் இருக்கணும், ரெஸ்பெக்ட் இருக்கணும் அப்படிங்கிறது. நம்ம எல்லோரும் நம்மளை மதிக்கணும், நம்மளை எல்லோரும் கனப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்யூர்டு லைஃபு, வெல் செட்டில்டு லைஃபு, இதுதான் ஆண்டவர் கொடுக்குற நன்மை அப்படின்னு சொல்லி நம்ம எல்லோரும் நன்மையை வழங்காதிரார் அப்படின்னோடனே, ஸோ இது நம்மளுடைய திங்கிங்கில் இதுதான் நன்மை. நல்ல ஹெல்தி பாடி நம்மளுக்கு இருக்கணும், அதே மாதிரி நல்ல ஒரு ஜாபு, வெல் செட்டில்டு லைஃபு, எல்லாம் எங்கே போனாலும் நம்மளுக்கு ஹானர் ரெஸ்பெக்டு இதெல்லாம் கிடைக்கும். இந்த மாதிரி தான் நம்ம இதுதான் நன்மை அப்படி சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், நினச்சிட்ருக்கோம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் நன்மை எது அப்படி சொல்லி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். நிறைய பேரோட வாழ்க்கையில் அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே இல்லை, ஆனாலும் அவங்களோட பாடி நல்ல ஹெல்தி பாடியாக தான் இருக்குது, அவங்களுடைய லைஃப்பும் நல்ல வெல் செட்டில்டு லைஃபாக இருக்குது. கர்த்தருடைய பிள்ளைகளே இல்லை அவங்க, ஆனால் அவங்க நல்ல ஜாபில் இருக்காங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே இல்லை அவங்க, ஆனால் நல்ல பொசிஷனில் இருக்கிறாங்க. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? நம்ம நினைக்கிறோம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தான் ஆண்டவர் நன்மையை வழங்குவார், கர்த்தருடைய பிள்ளைகள் தான் நல்ல பொசிஷனில் இருப்பாங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் தான் நல்ல ஐஸ்வர்யவான்களாக என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க, நல்லா பணக்காரங்களாக இருப்பாங்க, எல்லாம் ஆரோக்கியமாக இருப்பாங்க அப்படி சொல்லி நம்ம. ஆனால் உலகத்தில் எல்லாம் நினச்சி பாருங்கள், துன்மார்க்கரும் என்ன பண்ணுறாங்க, அப்படி தான் இருக்கிறாங்க. இப்போ ஆண்டவர் இதை போய் ஆண்டவர் நன்மை அப்படிங்கிற அந்த ஒரு இதுக்குள்ளே கொண்டு வரல ஆண்டவர். இது எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுக்கறது. நீங்கள் உங்களுடைய பாடியை நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஹெல்த்தியாக இருப்பீங்க, அது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் பாட்டில் நல்லா கோல்டு வாட்டர், நல்லா ஐஸ்கிரீமாக சாப்பிட்டு இது பண்ணிங்கன்னா நல்லா சளி பிடிச்சி ஃபீவரில் தான் கிடப்பீங்க. நீங்கள் பாட்டில் தண்ணி அழுக்கான தண்ணி, நல்ல தண்ணி குடிக்கல, எங்கே போனாலும் அங்கங்கே இருக்கிற பைப்பு டேப்பெல்லாம் ஓப்பன் பண்ணி நீங்கள் தண்ணி குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா இல்லாத நோய் எல்லா நோயும் என்ன பண்ணிடும், உங்களுக்கு வந்துடும். நீங்கள் நடந்துக்கிறதுல தான் ஆரோக்கியம் இருக்குது. இதுக்கு போய் ஆண்டவர் எனக்கு இந்த ஆரோக்கியம் அப்படிங்கிற நன்மை எனக்கு தரல அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது, ஆண்டவர் போய் ப்ளேம் பண்ணக்கூடாது. எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கிறாங்க, ஆனால் நான் சுகவீனமாக இருக்கிறேன், நான் பலவீனமாக இருக்கிறேன், எனக்கு இந்த ஆண்டவர் இந்த நன்மை எனக்கு தரல அப்படின்னு. ஆண்டவர் இதெல்லாம் எல்லாத்துக்கும் பொதுவானது. ஆரோக்கியமான உடம்பு, நல்ல ஜாபு, வெல் செட்டில் லைஃப்லாம் இதெல்லாம் எல்லாத்துக்குமே பொதுவானது. அவங்க ஆண்டவருடைய பிள்ளை. துன்மார்க்கரும் என்ன பண்ணுறாங்க, நல்லாவே இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம பொறாமப்படக்கூடாது. அவங்க நல்லா இருக்காங்களே, நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்து இப்படி இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம பொறாமப்படக்கூடாது. அப்போ எது ஆண்டவர் நம்மளுக்குன்னு வைத்திருக்கிற நன்மை, அதைத்தான் நம்ம அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். எது ஆண்டவருடைய நன்மைனா என்ன அப்படி சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ காட்ஸ் டெஃபினிஷன் ஆஃப் குட் திங்ஸ் மஸ்ட் பி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த எர்த்லி பிளெஸ்ஸிங்ஸ் வி ஆஃபன் திங்க் வி நீட். நம்ம நினைக்கிறோம் நம்மளுக்கு இது தேவை அப்படி சொல்லி அந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் தான் ஆண்டவர் கொடுக்குற நன்மை அப்படி சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது அப்படி இல்லை, அது எல்லாருக்கும் பொதுவானதாக தான் இருக்கிறது. அதை நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கை மூலமாக, நிறைய அனுபவங்கள் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாரும் அதை நம்ம தெரிந்து கொள்கிறோம். ஸோ அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார், நிறையா இடத்துல பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் நிறைய சஃபராக இருக்கிறாங்க, நிறைய உபத்திரவங்கள் வழியாக, பாடுகள் வழியாக என்ன பண்ணியிருக்கிறாங்க, நம்முடைய கர்த்தருடைய பிள்ளைகள் நிறையா போயிருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் அவர்களை கைவிட்டதா சரித்திரமே இல்லை. அல்லேலூயா. எவ்வளோ உபத்திரவங்கள் வந்தாலும், எவ்வளோ பாடுகள் வந்தாலும் கர்த்தர் அவர்களோடு கூட இருந்திருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸோ நம்ம சில நேரம் நம்மளுக்கு நடக்கிற அந்த சூழ்நிலைகள் இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம அப்படியே ரொம்ப சோர்ந்து போயிடுவோம், பலவீனமாயிடுவோம்.
அப்படி அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நம்ம வந்துடுவோம். ஆனால் ஆண்டவர் அந்த நேரத்துலையும் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆற்றி தேற்றி நம்மளை அரவணைத்து நம்மளை உற்சாகப்படுத்தி அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்க கர்த்தர் உதவி செய்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதுதான் ஆண்டவர் கொடுக்குற நன்மை. ஹல்லேலூயா. அதுதான் இந்த உலகத்தில் உள்ளவங்களுக்கு அது என்ன பண்ணாது, அது கிடைக்காது. ஆண்டவருடைய வார்த்தை மூலமாக நம்மளுக்கு கிடைக்கிற அந்த உற்சாகம் இந்த உலகத்து மக்களுக்கு என்ன பண்ணுறதில்ல, கிடைக்கிறதில்ல. நிறையா மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர்ஸ்லாம் இருக்கிறாங்க, நிறைய பேர் நல்லா பேசுகிறாங்க, மோட்டிவேட் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் அது என்ன பண்ணும், உற்சாகப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஆனால் பர்மனண்ட்டாக அந்த மோட்டிவேஷன் நிற்குமா அப்படின்னா அது கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை ஆனால் ஒரு தடவை உங்களுக்கு வந்துருச்சுன்னா அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு நீங்கள் வாழ்க்கை முழுதும் என்ன பண்ணிடலாம், வாழ்ந்துடலாம். ஹல்லேலூயா. அந்த மாதிரி ஆண்டவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. ஒரு தடவை அது உங்களை நோக்கி அந்த ஆண்டவருடைய வார்த்தை வந்துச்சுன்னா அந்த வார்த்தை நிச்சயமாக உங்களை ஆற்றும் தேற்றும் அடுத்த லெவலுக்கு உங்களை எடுத்து கொண்டு போகும் நிச்சயமாக. ஸ்தோத்திரம். ஸோ அப்போ எல்லாவற்றையும் ஆண்டவர் நம்மளுக்கு அருளுகிற தேவனாக தான் இருக்கிறார். ரோமர் 8:32 நம்ம போன வாரம் நம்ம வாசித்தோம். ரோமர் 8:32 சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே நமக்காக கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எல்லா நன்மைகளையும் ஆண்டவர் நிச்சயமாக என்ன பண்ணி தான் ஆகணும், வழங்கி தான் ஆகணும். மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் ஆண்டவர் பிள்ளைங்க என்ன கேட்டாலும் கொடுக்குற தேவன். அதான் போன வாரம் என்ன பண்ணால் பேசணும். என்ன கேட்டாலும் என்ன பண்ணுவார், ஆண்டவர் கொடுப்பார் அப்படி சொல்லிட்டு. அந்த பெற்றோர்கள் தினம் பிள்ளைகள் கேட்குறப்ப பெற்றோர் என்ன பண்ண மாட்டாங்க, அதெல்லாம் முடியாது, வைக்க முடியாது அப்படின்னு ஃபஸ்ட்டு அப்படி சொன்னாலும் ஆனால் என்ன பண்ணிடுவாங்க, திரும்ப கொடுத்துருவாங்க. ஸோ அது மாதிரி தான் பரம தகப்பனும் நன்மையான ஈவு, நல்ல ஈவுகளை நம்மளுக்கு கொடுக்குறவர். மத்தேயு 7:11 அதை வாசித்தோம். நம்ம இந்த பூலோகத்தில் இந்த பூமியில் இருக்கிற தகப்பன்மாரே அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுக்கறதில்ல, மீனை கேட்டால் பாம்பை கொடுக்கறது. அப்படி இருக்கும்போது பரமபிதா நம்மளுக்கு நல்ல ஈவுகளை என்ன பண்ணுறாரு, அருளுகிறார். நல்ல ஈவை பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்திருக்கிறார் அப்படி சொல்லி அவன் பார்க்குறோம். ஸோ அப்போ அதுக்கு முன்னால் உள்ள வசனங்கள் மத்தேயு 7:10 பார்த்தீங்கன்னா கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அப்போ நம்மளுக்கு ஆண்டவர் இந்த நன்மையை வழங்க வேண்டியதானே, நல்ல ஆரோக்கியமான சரீரத்தை நம்மளுக்கு கொடுக்க வேண்டியதானே, நல்ல ஐஸ்வர்யங்களை நம்மளுக்கு கொடுக்க வேண்டியதானே, நம்மளை பணக்காரராக இந்த ஆண்டவர் வச்சிருக்க வேண்டியதானே அப்படி சொல்லிட்டு என்ன பண்ண நம்மளுக்கு தோணும். ஏன்னா நம்மளுடைய மைண்டெல்லாம் இப்படி நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள தான் என்ன பண்ணுது, பார்க்குது. அவங்க எப்படி இருக்கிறாங்க, இவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படி சொல்லி என்ன பண்ணுது, பார்க்குது. அப்புறம் நம்ம பிரசங்கியார்களும் நிறைய பிரசங்கம் பண்ணுறப்ப கர்த்தர் உங்களை உயர்த்துவார், அங்கே கொண்டு வைப்பார், உங்களை நல்ல ஆரோக்கியமான சரீரத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார், எந்த வியாதி வராது, நோய் வராது அப்படி. நீங்கள் போய் எங்கேயாச்சும் போய் மாட்டிக்கிட்டு நீங்கள் போய் தப்பு பண்ணது ஆண்டவர் என்ன பண்ணுவார், நீங்கள் போய் என்ன பண்ணிட்டீங்க, நல்ல மழை காலத்தில் போய் ஐஸ்கிரீமு கூல்ட்ரிங்க்ஸு அப்படி இப்படின்னு சாப்பிட்டு உங்களுக்கு சளி ஃபீவர்னு உங்களுக்கு வந்துருச்சு. இப்போ ஆண்டவர் நன்மையை வழங்கவில்லை, ஆண்டவர் என்ன கவனிக்கலை அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஸோ அப்படி நம்ம சுற்றி இருக்கிறவங்கள பார்த்து, சுற்றியில் நடக்கிற காரியங்களை பார்த்துட்டு இந்த நன்மையை ஆண்டவர் எனக்கு செய்யலையே, இந்த நன்மை ஆண்டவர் எனக்கு தரலையே அப்படி சொல்லி தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்முடைய நினைவுகள்லாம் இந்த பூமிக்குரியவைகளாகவே இருக்குது. அதனால தான் ஆண்டவர் கொடுக்குற நன்மை எது அப்படிங்கிறத நம்மளால் என்ன பண்ண முடியல, புரிந்து கொள்ள முடியல. அதனால தான் நம்ம அந்த 2 கொரிந்தியரில் நம்ம பார்க்குறோம்ல, ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளை என்ன பண்ணுவான், அறிவான் அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். ஹல்லேலூயா. ஸோ ஆவிக்குரியவர்களாக நம்ம இருக்கும்போது, மேலானவைகளை தேடுகிறவர்களாக நம்ம இருக்கும்போது, கர்த்தருடைய நன்மைன்னா என்ன, கர்த்தர் ஆசீர்வதிக்கிற அந்த ஆசீர்வாதம், கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் உண்மையிலே என்ன அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுவோம், நிச்சயமாக புரிந்து கொள்வோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். நம்ம உண்மையாக இருக்கிறவங்களை நம்ம ஒரு சில நேரம் நம்ம எடுத்து பார்த்தோன்னா அவங்க நிறையா துன்பங்களை ஃபேஸ் பண்ணுவாங்க. உண்மையாக இருக்கிறவங்க, நீங்கள் உலகத்துலேயும் சரி எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா உண்மையாக இருக்கிறவங்க, நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, உபத்திரவப்படுவாங்க, பாடுபடுவாங்க. ஸோ நம்ம வேதாகமத்திலையும் பார்க்கும்போது
ஒரு சில காரியங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது இதெல்லாம் நியாயம் இல்லை, இதெல்லாம் நியாயமே கிடையாது அப்படின்ன மாதிரி இருக்கும். ஏன் இப்படி நடக்குது, இது நியாயமான காரியமே கிடையாது, இது நியாயம் இல்லை அப்படின்ன மாதிரி இருக்கும். சில இது வந்து இது பொருத்தமற்றது அப்படின்ன மாதிரி இருக்கும். இன்னும் ஒரு சிலது வந்து பார்த்திங்கன்னா இது என்ன சரியாகவே முடியலையே, ஒரு ஃபினிஷிங்க்கே வரலையே, இது நல்லபடியாக முடியலையே அப்படின்ன மாதிரி என்ன பண்ணும் ஒரு சில காரியங்கள். இதெல்லாம் நம்ம வேதாகமத்தில் வந்து பார்க்குறோம். சில காரியங்கள் அன்ஃபேராக இருக்கும், அன்ஃபிக்ஸபிளாக இருக்கும், அன்ஃபினிஷ்டாக இருக்கும். அன்ஃபேர் நியாயமே கிடையாது, அப்படி அன்ஃபிக்ஸபிள் இது பொருத்தமானதே இல்லை, அன்ஃபினிஷ்டு இது சரியாக முடியலையே, இதோட முடிவு இப்படி இருக்கிறது நல்லதில்லை, வேறு மாதிரி முடிஞ்சிருக்கலாமே அப்படின்ன மாதிரி என்ன பண்ணும் அப்படிலாம் இருக்கும். ஆனால் அதுக்கு உதாரணம் நான் வந்து சொல்கிறேன். மோசேயோட லைஃப்பை எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவர் மோசே வந்து இந்த ஊழியத்துக்கே வரமாட்டேன் அப்படி தான் என்ன பண்ணார் சொன்னார். நான் ஒரு திக்குவாயி, நான் ஒரு மந்த நவு அப்படி சொல்லி மோசே ஆண்டவர் அழைக்கும்போது எப்படியாச்சும் ஏதாச்சும் ஒன்று சொல்லி சமாளித்து விலகிடலாம் அப்படின்னு தான் என்ன பண்ணுறாரு நினைக்கிறாரு. ஆனால் வந்து ஆண்டவர் வந்து அவரை விடுறதா இல்லை, உன்னை கொண்டு தான் நான் வந்து இதை செய்வேன் அப்படி சொல்லி என்ன பண்ணுறாரு ஆண்டவர் மோசையை வந்து அழைக்கிறாரு. அழைத்து அவரை கொண்டு அந்த இஸ்ரவேல் ஜனங்கள், லட்சக்கணக்கான இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வந்து அருமையாக வழி நடத்தினார். அவர் நல்ல பல ஆண்டுகளை வந்து என்ன பண்ணுறாரு கர்த்தரோட கூட இருந்து அந்த தலைமைத்துவத்தை, அந்த பண்புகளை எல்லாம் கற்றுக்கொண்டு அந்த இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்ணுறாரு அருமையாக வழி நடத்தி கொண்டு வருகிறார். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் செஞ்ச தப்புனால அவரால் ப்ராமிஸ் லேண்டுக்கு போக முடியல. கர்த்தரால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த கானான் தேசத்துக்குள்ளே மோசையால் என்ன பண்ண முடியல, போக முடியல. அப்போ நம்மளுக்கு வந்து இது நியாயமாக தெரியல, அப்படி தானே? எப்படி இருந்தாலும் ஆண்டவர் அவர் வேணான்னு சொன்னார், அப்போவே வேற ஆளை வந்து என்ன பண்ணியிருந்துருக்கலாம், சூஸ் பண்ணியிருந்துருக்கலாம். சரி கூப்பிட்டீங்க, இவ்வளோ தூரம் ஜனங்களை வழி நடத்தி கொண்டு வந்துட்டார். அவங்க எவ்வளோ தூரம் மோசையோட பொறுமையை சோதிச்சாங்க. அவங்க இந்த ஜனங்கள் பண்ண அந்த ஒரு ஃபோர்ஸு, அவங்களோட கோபம், அவங்க மேலே இருந்த கோபம், அவங்க தான் மோசையை கோபம் உண்டாக்கிட்டாங்க, கோபப்படுத்தினாங்க ரொம்ப. அப்படிங்கிறப்போ ஸோ அதை வச்சு தான் வந்து என்ன பண்ணுறாரு மோசையை வந்து இப்படி அடிச்சிட்டாரு. ஆனால் ஆண்டவர் ஏன் இப்படி நியாயம் செய்யலை, அது ஏதோ ஒரு சின்ன தப்பு, ஆனால் வந்து கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு போயிருக்கலாமே அப்படின்ன மாதிரி என்ன பண்ண நம்மளுக்கு தோணும். அதே மாதிரி எரேமியா தீர்க்கதரிசி, எரேமியாவோட லைஃப்பை வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரை வந்து தீர்க்கதரிசியாக இருக்கும்படி ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரு அழைக்கிறார், தீர்க்கதரிசியாக இருக்கும்படி அழைக்கிறாரு. ஆனால் தீர்க்க தரிசனம் சொன்ன நாளில் இருந்து கடைசி வரை அவரை துன்பப்படுத்திக்கிட்டே தான் இருக்காங்க. கிணத்துக்குள்ளே கிணத்துக்குள்ளே தூக்கி போடுறாங்க. அவர் ஏதாச்சும் எழுதிட்டு போவார், அதெல்லாம் எரிச்சிட்றானுங்க. அங்கே அப்பமும் தண்ணீரும் கொடுக்காம இடுக்கத்தின் அப்பமும் இடுக்கத்தின் தண்ணீரையும் வந்து என்ன பண்ணுறாங்க, அவருக்கு போதுமான அப்பம் சாப்பிட்றதுக்கு கிடைக்கல, அந்த மாதிரி ஜெயிலில் பிடிச்சி போடுறாங்க. இது மாதிரி அவர் வந்து ஃபேஸ்டு பர்சிக்யூஷன் ஆல் இஸ் டேஸ், அவருடைய நாட்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணுறாரு நிறையா துன்பங்கள், பாடுகள், உபத்திரவங்களை தான் என்ன பண்ணுறாரு அனுபவிக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அப்புறம் வந்து நம்ம இயேசு கிறிஸ்துனுடைய தாயாகிய மரியாள் எடுத்துக்குவோம். இயேசு கிறிஸ்துனுடைய தாயாகிய மரியாள் எடுத்தால் அப்போ ஆண்டவர் வந்து எப்படி சொல்லி இது பண்ணுறாருன்னா, தாவீதின் சிங்காசனத்தை அவனுடைய குமாரனுக்கு நான் வந்து கொடுப்பேன், தாவீதின் சிங்காசனத்தை என்ன பண்ணுவேன் உம்முடைய குமாரனுக்கு கொடுப்பேன், தாவீதின் சிங்காசனத்தில் இயேசு கிறிஸ்து உட்கார்ந்துருப்பார் அப்படின்னு. ஆனால் மரியாள் பார்த்தது இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிறார். இது அப்போ நியாயமாக இது பொருத்தம் இல்லாததாக இருக்குது. ஆண்டவர் வந்து மெஸ்ஸியா நம்ம வயிற்றில் பிறந்திருக்கிறாரு, அவர் தாவீது சிங்காசனத்தில் உட்காந்து ஆட்சி செய்கிறவராக என்ன இருந்திருக்கணும். ஆனால் ஒரு தாய் வந்து மகனை சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிறத பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கும்போது ஏன் இப்படி நடக்குது, பொருத்தம் இல்லாததாக இருக்குது. இதெல்லாம் நான் வந்து சொல்லும்போது உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்களும் வந்து இப்போ இருக்க சுச்சுவேஷன் இல்லை நீங்கள் கடந்து வந்த சூழ்நிலைகள்லாம் பார்க்கும்போது இது நியாயமாக தெரியலையே, இது பொருத்தம் இல்லாத மாதிரி தானே இருக்குது, இது இப்படி முடிஞ்சிருக்கக்கூடாது அப்படின்ன மாதிரியே என்ன பண்ணோம், இந்த இதை மூணையும் நீங்கள் வந்து உங்களுடைய லைஃப்லேயும் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி தான் இருக்கும். ஆனால் உண்மையாய் நடக்கிறவர்களுக்கு, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் நன்மையை
வழங்காதிரார். அல்லேலூயா. நிச்சயமாக ஆண்டவர் நன்மை செய்வார். இப்போ இப்படி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க பார்க்குறாங்க. யோவான் ஸ்நானகனுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தோன்னா அவரையும் வந்து தீர்க்கதரிசியாக தான் ஆண்டவர் வந்து அழைக்கிறாரு. வனாந்தரத்திலிருந்து என்ன பண்ணுறாரு, கூப்பிடுகிற ஒரு சத்தமாக இருக்கிறாரு. கிறிஸ்துவுக்கு முன்னால், கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாலே அவர் பிறந்து இந்த உலகத்தை கிறிஸ்துவோட வருகைக்காக என்ன பண்ணுறாரு, ஆயத்தப்படுத்துகிறவராக இருக்கிறார். அந்த ஒரு மினிஸ்ட்ரியை யோவான் ஸ்நானகனுக்கு கர்த்தர் கொடுக்குறாரு. அந்த மினிஸ்ட்ரி நல்லாவே செய்கிறாரு. அப்படிப்பட்ட யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவோட சேர்ந்து ஊழியம் செஞ்சுருக்கலாம்ல. ஆனால் இயேசு கிறிஸ்துவும் தனியாக போகிறாரு, இவர் தனியாக போகிறாரு. கடைசியில் இவர் தலை வெட்டுப்பட்டு இறந்து போயிடுறாரு. ஸோ இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தப்படுத்தினவர் ஏன் இப்படி பாதியில் போயிட்டாரு? அவர் இயேசு கிறிஸ்துவோட சேர்ந்து நல்லா ஊழியம் செஞ்சுருக்கலாம், இன்னும் கிங்டமை நல்லாவே பில்ட் பண்ணியிருக்கலாமே, தேவனுடைய ராஜ்யத்தை இன்னும் நல்லா பலமாக இந்த உலகத்தில் கட்டியிருந்துருக்கலாமே அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு அவரோட லைஃப் சரியாக முடியலையே, இந்த முடிவு நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்ற மாதிரி இருக்கும். யோவான் ஸ்நானகனோட முடிவு நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியுதா? அவரை சிறைச்சேதம் பண்ணி என்ன பண்ணுறாங்க, கொன்னுடுறாங்க. அப்போ இப்படி தான் நம்முடைய வாழ்க்கையிலும் சூழ்நிலைகள் இது மாதிரி தான் என்ன பண்ணுது வருது. இது நியாயமே கிடையாது அப்படின்ற மாதிரி இருக்குது. இது பொருத்தமில்லாது நம்முடைய வாழ்க்கையில் நடக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த காரியம் வந்து இப்படி முடிஞ்சிருக்கக்கூடாது, இப்படி முடிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கும் நிறைய டைமில் வந்து தோணுது. அப்படி தான் இருக்குது. இவங்க எல்லாமே நான் சொன்னேன், இவங்க எல்லாமே மோசே சொன்னேன், எரேமியாவை சொன்னேன், இயேசுவின் தாயாகிய மரியாள் சொன்னேன், அப்புறம் யோவான் ஸ்நானகர் சொன்னேன். இவங்க எல்லாருமே பெரிய ஆளா இல்லையா? இவங்கெல்லாம் பெரிய ஆள்கள். மோசே எவ்வளோ பெரிய ஆள், எரேமியா தீர்க்கதரிசி, கண்ணீரின் தீர்க்கதரிசி எவ்வளோ பெரிய ஆள், யோவான் ஸ்நானன், இயேசுவின் தாயாக மரியாள், இவங்கெல்லாம் பைபிள் கேரக்டரில் பெரிய கேரக்டர் இவங்கெல்லாம். ஆனால் இவங்களோட லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்குதே அப்படின்ன மாதிரி நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுது தோணுது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. எபிரேயர் 11:13. ஏன் இப்படி இருக்குது, இவங்க நன்மையை வந்து சரியாக பார்க்கலையே அப்படின்ன மாதிரி நம்மளுக்கு இருக்குது. கரெக்டாக இருக்குதா? இவங்க எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையலை. நம்ம இது நியாயமே இல்லை அப்படின்ன மாதிரி தான் சில பேரோட லைஃப் அப்படி தான் இருந்துச்சு. இவங்களோட லைஃப்பில் இது பொருத்தமில்லாத ஒரு காரியம் அப்படின்ன மாதிரி அப்படி தான் இருந்துச்சு. இவங்களோட லைஃப் சரியாக முடியல, இப்படி முடிஞ்சிருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி. இப்படி தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட இப்படியெல்லாம் நடந்தாலும் அவங்க வந்து விசுவாசத்தை விட்டு என்ன பண்ணல, விலகலை. ஆண்டவரை நம்புறதை விட்டு அவங்க விலகவே இல்லை. அல்லேலூயா. என்ன நடந்தாலும் வாழ்க்கையில் சூழ்நிலைகள் சாதகமாக இருந்தாலும் பாதகமாக இருந்தாலும் அவங்க ஆண்டவரை உறுதியாக பற்றி கொண்டார்கள். யோபுவும் நம்ம வந்து எல்லா கேரக்டரையுமே நம்ம வந்து எடுத்துக்கலாம். பைபிளில் எல்லாருமே அப்படி தான், யாருமே பாடுபடாமல் இல்லை, எல்லாருமே கஷ்டப்பட்டுருக்கிறாங்க, எல்லாருமே துன்பப்பட்டிருக்காங்க. உபத்திரவத்தின் குகை வழியாக தான் என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாருமே கடந்து வந்திருக்கிறாங்க. ஆனால் இவங்க எல்லாருமே விசுவாசத்தோடு மரித்தார்கள். அல்லேலூயா. நம்மளுடைய மரணம் எப்படி இருக்க போது, நம்ம மரணம் அடையும் போது விசுவாசத்தோடு இவர்கள் மரித்திருக்கார்கள் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? அல்லேலூயா. ஸோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம வாழ வேண்டும். என்னதான் நடந்தாலும் உத்தமமான ஒரு வாழ்க்கை, உண்மையான ஒரு வாழ்க்கை கர்த்தருக்கென்று நம்ம வந்து என்ன பண்ணணும், வாழ வேண்டும். ஸோ இந்த நபர்களை எல்லாம், இந்த பரிசுத்தவான்களை எல்லாம் வந்து என்ன பண்ணுறாரு ஆண்டவர் வந்து நல்ல ஒரு கமெண்ட் தான் கொடுத்துருக்கிறார். இவங்கெல்லாம் விசுவாசத்தோட மரித்தார்கள், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு ஆண்டவரை நம்பி விசுவாசத்தில் என்ன பண்ணாங்க, மரித்தாங்க அப்படின்னு ஒரு இந்த கமெண்ட் வந்து ஒரு நல்ல கமெண்ட் தான். ஆண்டவர் கொடுக்குற ஒரு வார்த்தை, நல்ல வார்த்தை சொல்லி தான் இவங்களை வந்து என்ன பண்ணுறாரு ஆண்டவர் வந்து வச்சிருக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ ஒவ்வொருத்தரையும் இவங்க நான் சொன்ன இந்த 4 பேராக மோசே, எரேமியா, இயேசுவின் தாயாகிய மரியாள், யோவான் ஸ்நானகன், இந்த 4 பேரோட வாழ்க்கையை வந்து நம்ம வந்து பின்னால் திரும்பி பார்த்தோம் அப்படின்னா அவங்கள ஆண்டவர் எதற்காக அழைத்தாரோ அந்த நோக்கத்தை அவங்களோட வாழ்க்கையில் நிறைவேற்றி இருக்கிறார். நம்புறீங்களா? அல்லேலூயா. எதுக்காக மோசே ஆண்டவர் அழைத்தாரோ அந்த நோக்கத்தை ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில் நிறைவேற்றிட்டார். எதற்காக யோவான் ஸ்நானகன் அழைக்கப்பட்டாரோ அந்த நோக்கத்தை அவர் நிறைவேற்றிட்டார். அதே மாதிரி மரியாளும் சரி,
எரேமியாவும் சரி, எதற்காக அவர்கள் அழைக்கப்பட்டார்கள், என்ன நோக்கத்திற்காக அழைக்கப்பட்டார்களோ அந்த நோக்கத்தை அவர்கள் என்ன பண்ணாங்க, நிறைவேற்றினாங்க. அதனால தான் நம்மளுக்கு என்ன பண்ண மாட்டேங்குது, அது தெரியல. அதை நம்ம யோசிக்காமல் இப்படி ஆயிடுச்சே, இப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி. இப்போ உலகத்தார் நீங்களாம் ஆவிக்குரியவர்கள், அதனால் நான் சொல்கிறதுக்கு முன்னாலே உங்களுக்கு இல்லை அது கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஆவிக்குரியவர்கள் எல்லாம் நிதானித்து நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஆனால் உலகத்தார் இந்த பைபிளை படித்தாங்கன்னா, எதுக்கு யோவான் ஸ்நானகன் எதுக்கு இப்படி பாதியில் ஏன் போகணும், இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணவர் ஏன் இப்படி பாதியில் போகணும், ஏன் இந்த அற்பாயுசில் அவர் மறிக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தோணும். இவ்வளோ 40 லட்சம் ஜனங்களை எகிப்து தேசத்துலேருந்து கொண்டு வர்றாரு, இவர் எதுக்கு அங்கே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு இவர் ஏன் போகல அப்படின்ற மாதிரி கொஸ்டின் என்ன பண்ணும் உலகத்தாருக்கு வரும். ஏன்னா அவங்க ஆவிக்குரியவங்க இல்லை. அவங்க இதெல்லாம் நிதானித்து அறிய அவங்களால முடியாது. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்கு கொடுக்கப்படலை. பரிசுத்த ஆவியானவர் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார், உங்களுக்கு சீசர்களுக்குன்னு ஆண்டவர் சொல்ல, உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவர் தந்தருளுவார், பிதா தந்தருளுவார் அப்படி சொல்கிற நம்ம யோவான் 14வது அதிகாரத்தில் பார்க்குறோம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி இல்லாதனால அந்த நிதானித்து அறிகிற காரியங்கள், பகுத்து அறிகிற காரியங்களை இந்த உலகத்தாரால் என்ன பண்ண முடியாது, பகுத்தறிய முடியாது. அப்போ நம்முடைய வாழ்க்கையும் பார்த்திங்கன்னா இப்படி முடிஞ்சிருக்கலாம், இது நியாயம் இல்லை, இது பொருத்தம் இல்லாதது அப்படின்னு நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கிற காரியங்களை இந்த உலகத்தார் பார்க்கும்போது, என்ன ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க, சண்டேனா சர்ச்சுக்கு போயிடுறாங்க, எல்லாம் ஒரே ஜபமாக தான் இருக்குது, ஒரே பாட்டாக தான் இருக்குது, ஆனால் ஒன்றும் அப்படிலாம் பெரிய ஆட்களை ஆன மாதிரி தெரியலையே, ஐஸ்வர்யவான்களை ஆன மாதிரி தெரியல, இன்னும் அதே வாடகை வீட்டில் தான் இருக்கிறாங்க. இன்னும் மேக்தலின் சிஸ்டர் அந்த வாடகை வீட்டெலாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சும்மா அந்த பாத்ரூமெல்லாம் பார்க்கும்போது ஒரு கதவு கூட இல்லை. அவங்க அந்த பாத்ரூம் அந்த ஹாஸ்பிட்டல் சீட்டை வச்சு அடைச்சிருக்கிறாங்க. அது 2 ரூம், அது ஒரு கடைக்கு கட்டின ஒரு பில்டிங் மாதிரி தான் என்ன பண்ணுது இருக்குது. அப்படிங்கிறப்போ அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இது பொருத்தம் இல்லாதது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தெரியுது. இது பொருத்தம் இல்லாது, இவங்களோட வாழ்க்கை வேறு விதமாக இருந்திருக்கணும், ஆனால் ஒரு பொருத்தம் இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னு அப்படி தான் இருக்குது. ஆனால் ஆண்டவர் எதுக்கு அவங்கள இங்கே கொண்டு வந்திருக்கிறாரு, ஆண்டவர் ஏன் அவங்கள அந்த இடத்துல வச்சிருக்கிறாரு அப்படின்னு ஒரு நோக்கம் இருக்குது. அந்த நோக்கத்தை தான் நம்ம பார்க்கணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவங்க எங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிற முக்கியம், எப்படி இருக்காங்க முக்கியம், ஆண்டவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிறார்களா, ஆண்டவர் என்ன நோக்கத்திற்காக அழைத்து அவர்களை எங்கே கொண்டு இந்த இடத்துல வச்சிருக்கிறார், அதை நம்ம பார்த்தோம்னா சந்தோஷப்படுவோம். அதை நம்ம பார்த்தோம்னா உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தெரியும். இப்போ இருக்கிற வீடு, இப்போ இருக்கிற அந்த சூழ்நிலைகள்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு இது ஆண்டவர் நன்மையை வழங்கின மாதிரி இல்லையே அப்படின்ற மாதிரி தான் தோணும். ஆனால் ஆவிக்குரிய கண்களை கொண்டு பகுத்து அறிந்து நீங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவர் அவர்களை நன்மையாக சந்தோஷமாக தான் சமாதானத்தோடு தான் என்ன பண்ணியிருக்கிறாரு, வைத்திருக்கிறார் அந்த இடத்துல அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பாருங்கள். 1 பேதுரு 5:4 அப்படி செய்தால் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை எப்படி செய்தால் ஆண்டவருடைய நோக்கத்தை நிறைவேற்றினான். ஹல்லேலூயா. ஆண்டவர் எதுக்காக அழைத்தார் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு முக்கியமே தவிர, மாடி வீடு இல்லையே, ஏசி இல்லையே, R15 இல்லையே, பெரிய ஒரு பென்ஸ் காரை, அது BMW ஆடி அந்த கார் இல்லையே அப்படி சொல்லி நம்ம வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆண்டவருடைய நோக்கம் என்ன, கடைசி வரை குடிசை வீட்டிலே இருந்து ஆண்டவருடைய நோக்கத்தை நிறைவேற்றி விட்டு இறந்து போனவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஸோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் பார்க்கணும். அதனால் ஆண்டவர் இவங்களுக்கு நன்மை செய்யலை அப்படின்னு நம்மளால் என்ன பண்ண முடியாது, சொல்லவே முடியாது. எல்லாருக்கும் ஆண்டவர் நன்மை செய்கிறார். ஆமென். எல்லாருக்கும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நன்மை செய்கிறார். அந்த நோக்கத்தை நம்ம அறிந்திருந்தோம்னா அது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். எந்த நோக்கத்திற்காக அவர்கள் படைக்கப்பட்டார்கள், எந்த நோக்கத்திற்காக அவர்கள் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ற அந்த நோக்கம் தெரிஞ்சிச்சுன்னா
ஆமாம், அப்போஸ்தலனாகிய பவுலோட வாழ்க்கை, அவருடைய மரணத்தை நம்ம வந்து ஏற்றுக்கொள்வோம். பேதுருவோட மரணத்தை நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஏற்றுக்கொள்வோம். எல்லா அப்போஸ்தலர்களுடைய மரணம், பரிசுத்தவான்களுடைய மரணம், மிஷினரிகளோட மரணம், அவங்களோட முடிவுகள் எல்லாத்தையும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஏற்றுக்கொள்வோம். என்ன, எதை நம்ம வந்து தெரிஞ்சிருக்கணும், என்ன நோக்கத்திற்காக வந்தார்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய நோக்கம் என்ன, அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய நோக்கம் என்ன, ஆண்டவருடைய சித்தம் என்ன, அதை நிறைவேற்றினார்களா? நிறைவேற்றினார்கள். அல்லேலூயா. எல்லாத்தையும் நிறைவேற்றி, அவர்களுடைய மரணம் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், சிறைச்சேதம் பண்ணியிருந்திருக்கலாம், வாளால் குத்தப்பட்டிருக்கலாம், எரித்து கொல்லப்பட்டிருக்கலாம். மரணம் எப்படி வேணாலும் யாருக்கு இப்போவும் பார்த்தீங்கன்னா மரணம் எப்படி இல்லாமோ வருது. எங்கள் பாப்பாட்ட வந்து சொல்லிகிட்டு இருந்தேன், இந்த பைக்கில் இப்போ நம்ம வாங்கியிருக்க அந்த பைக்கில் ரொம்ப கவனமாக நல்லா பிடிச்சி உட்காந்துக்கணும், நல்லா பிடிச்சிக்கணும் அப்படின்னு. ஏன்னா ஒரு அம்மா இப்படி தான், இதே 10 வயசு, எங்கள் பெரிய பாப்பா வயசு தான் 10 வயசு பொண்ணை பின்னால் வச்சுட்டு வரும்போது அது என்ன பண்ணுது, பின்னால் வண்டி தள்ளுன்னு இழுத்துருக்கோம். அப்போ பின்னால் சாஞ்சிருச்சு, விழுந்துருச்சு. பின்னால் வந்து தண்ணி லாரி ஏறி ஸ்பாட்ல அவுட் அந்த பொண்ணு அப்படின்னு எங்கள் பாப்பாட்ட சொன்னேன். ஆஹா என்னப்பா அப்படி. அதனால் இதெல்லாம் வந்து எதுக்கு நடக்குது, நம்ம அதுலேருந்து கற்றுக்கணும். நல்லா பைக்கில் என்ன பண்ணணும், நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டோம், அசால்ட்டாக உட்காந்துட்டு அப்படியே வரக்கூடாது. பைக்கில் போகிறப்ப கவனமாக இருக்கணும், நம்முடைய பிடி நல்லா இறுக்கமாக இருக்கணும். நம்ம பாட்டில் சும்மா சாதாரணமாக இது பண்ணக்கூடாது அப்படின்னு. ஸோ இது மாதிரிலாம் என்ன, மரணம் எப்படி வேணாலும் வரலாம், யாருக்கு எப்படி வேணாலும் வரலாம், அதை பற்றி கவலை இல்லை. நோக்கத்தை நிறைவேற்றியிருக்கோமா? ஆண்டவர் நம்மை அழைத்த நோக்கம், அவர் நம்ம மேலே வைத்திருந்த அந்த சித்தம், ஆண்டோடைய சித்தத்தை செஞ்சோமா, ஆண்டோடைய நோக்கத்தை நிறைவேற்றோமா? அதான் இந்த பரிசுத்தவான்கள் எல்லாரும் ஆண்டோடைய நோக்கத்தை நிறைவேற்றி விட்டு தான் இறந்துருக்குறாங்க. அல்லேலூயா. அவங்க எப்படியோ ஏதோ ஒரு வீட்டில் வாழ்ந்துருப்பாங்க. அவங்க ஒவ்வொருத்தரோட வீடெல்லாம் இங்கே வந்து போட்டிருக்கா. பேதுரு வந்து 4 5 ஸ்டார் ஹோட்டலில் இருந்தார். அதில் அந்த ஒரு 4 மாடி பில்டிங்கு, அதுதான் அவரோட இது. அவர் இத்தனை மேன்ஷன் வச்சுருந்தாரு, இத்தனை இது வச்சுருந்தாரு, இத்தனை ஹோட்டல்ஸ் அவருக்கு இருந்துச்சு, இத்தனை கப்பல்கள் அவருக்கு ஓடிச்சு அப்படின்னு மாதிரி ஏதாச்சும் அப்போஸ்தலர்களுக்கு இருந்துச்சா? இத்தனை பஸ்ஸு, மினி பஸ் இத்தனை, அல்ட்ரா டீலக்ஸ் பஸ்ஸு இத்தனை, ட்ராவல்ஸ் வேன் இத்தனை வச்சுருந்தாரு அப்படின்னு. அதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது. அல்லேலூயா. எதுவுமே இல்லை, எதுவுமே இங்கே மென்ஷன் பண்ணப்படல. ஆண்டவர் இங்கே மென்ஷன் பண்ணதெல்லாம் என்ன, நோக்கத்தை நிறைவேற்றினார்கள், நல்ல போராட்டத்தை போராடினாங்க, ஓட்டத்தை முடித்தாங்க அப்படின்னு தான் இருக்குது. அல்லேலூயா. ஸோ அப்போ வந்து இந்த 1 பேதுரு 5:4 வந்து பார்த்தீங்கன்னா, மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள், அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். அல்லேலூயா. இந்த சொன்ன 4 பேர், மோசே, எரேமியா, இயேசுவின் தாயாகிய மரியாள், அப்புறம் யோவான் ஸ்நானகன், கண்டிப்பாக மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை அவர்கள் பெற்றிருப்பார்கள். கர்த்தர் நல்லவர், ஸ்தோத்திரம். ஸோ அதனால் இப்போ இருக்கிற நம்ம சூழ்நிலைகள், இப்போ நம்ம படுகிற பாடு, இப்போ இருக்கிற அந்த உபத்திரவங்கள், இதெல்லாம் வந்து பார்த்துட்டு மனமுடைஞ்சு போயிடக்கூடாது. அல்லேலூயா. இப்போ உள்ள சூழ்நிலைகளை பார்த்துட்டு நம்ம சோர்ந்து என்ன பண்ணிடக்கூடாது, போயிடக்கூடாது, உற்சாகம் இழந்து போயிடக்கூடாது. இதெல்லாம் வந்து மிகப்பெரிய மகிமையை கொண்டு வரும். ரோமர் 8:18 வாசிப்போம். இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். அதே மாதிரி 2 கொரிந்தியர் 4:17 இந்த உபத்திரவங்கள், இந்த சூழ்நிலைகள் எல்லாம் அதி சீக்கிரத்தில் என்ன பண்ணிடும், நீங்கிடும். இது மூலமாக கர்த்தர் நம்மளுக்கு நித்திய கனமகிமையை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இனி வரப்போகும் மகிமைக்கு இதெல்லாம் ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. இனி வரப்போகும் மகிமையை தான் நம்ம வந்து பார்க்கணும். இப்போ உள்ள சூழ்நிலைகளை என்ன பண்ணக்கூடாது, பார்க்கவே கூடாது. இனி ஆண்டவர் நமக்கு என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ ஆண்டவருடைய பெரிய திட்டத்தில் ஆண்டவர் பெரிய கதை எழுதுகிறார். ஹல்லேலூயா. அந்த ஸ்டோரியில் இவங்கெல்லாம் வந்து ஒரு நபர்கள், ஒரு உறுப்பினர்களாக, ஒரு கேரக்டராக என்ன பண்ணுறாங்க, இவங்க எல்லாமே இருக்கிறாங்க. இந்த அவங்களுடைய ஸ்டோரி, அவங்களுடைய பகுதி இந்த பரிசுத்த வேதாகமத்தில் இவ்வளோ பெரிய புக்கில் அவங்களுடைய ஸ்டோரி ஒரு பார்ட்டாக என்ன பண்ணுது, வந்துட்டு போகுது. அது மூலமாக நம்ம நிறையா என்ன பண்ணுறோம், கற்றுக்கொள்கிறோம். அவங்களுடைய வாழ்க்கை மூலமாக அவங்கள ஆண்டவர் அழைத்த நோக்கம் என்ன, அவங்க மேலே ஆண்டவர் வச்சுருந்த அந்த சித்தம், நோக்கம் எல்லாத்தையும் அவங்க வந்து எப்படி நிறைவேற்றினாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணுறோம், கற்றுக்கொள்கிறோம். எல்லாருக்கும் ஆண்டவர் நன்மை செய்திருக்கிறார்.
அவங்களுடைய முடிவு எப்படி இருந்தாலும், அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும் ஆண்டவர் அவர்களுக்கு நன்மையை செய்திருக்கிறார் அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஒவ்வொருடைய வாழ்க்கையும் நம்ம வந்து பார்க்கும்போது ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத நம்ம வந்து நல்லா உணர்கிறோம். அப்படி தானே? ஒவ்வொருடைய வாழ்க்கையும், மோசையோட வாழ்க்கை, எரேமியாவோட வாழ்க்கை, யோவான்ஸ்நானோட வாழ்க்கை, இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாள், ஹல்லேலூயா, ஒவ்வொருடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் இருந்து நம்ம வந்து கற்றுக்கொள்கிறது ஆண்டவர் எப்படிப்பட்டவர், கர்த்தர் எப்படிப்பட்டவர், ஹல்லேலூயா, நம்முடைய பிதா எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது தெளிவாக அவருடைய வாழ்க்கையில் விளங்குகிறத நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ வந்து உபத்திரவம் அப்படிங்கிறத நல்ல ஈவாக எடுத்துக்கொள்ள முடியுமா? அது ஒரு கிஃப்ட் அப்படின்னு எடுத்துக்கலாமா அப்படின்னா? ஆனால் நம்முடைய வாழ்க்கையில், கிறிஸ்தவ வாழ்க்கையில் அது ஒரு கிஃப்ட்டுன்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 5:4 சொல்கிறார் பாருங்க, உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். ஹல்லேலூயா. அப்போ உபத்திரவம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு கிஃப்ட்டு தான். உபத்திரவங்கள், பாடுகள் நமக்கு வந்துச்சுன்னா அதை நம்ம வந்து ஒரு கிஃப்டாக தான் வந்து என்ன பண்ணணும், பார்க்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவாங்க, உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறேன். இன்னும் சங்கீதக்காரன் 119 சங்கீதம் 71 பாருங்க, நான் உபத்திரவப்பட்டது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுப்பா, கொடுமையானதுன்னு சொல்கிறாரா? நான் உபத்திரவப்பட்டது கொடுமையானதுன்னு சொல்ல, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். இந்த இதில் 67 வந்து பார்த்தீங்கன்னா, நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். ஒரு அடி விழுந்ததுக்கப்புறம் ஆண்டவரே நீங்கள் தான் எல்லாம் அப்படின்னு என்ன பண்ணிடுவோம், வந்துடுவோம். உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி எப்படி இல்லாமல் இருந்திருக்கலாம் உபத்திரவப்படுறதுக்கு முன்னால். ஆனால் உபத்திரவப்பட்டதுக்கு அப்புறம் பாருங்கள் அவருடைய வாழ்க்கையை, இப்பொழுது உங்களுடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். அப்பா பத்திரமா இந்த லைனில் தான் போகணும், இப்படி தான், இதுதான் லைனு, இதான் வழி, இதான் பாத்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வார்த்தை காத்து நடக்கிறேன் அப்படி சொல்கிறாரு. அல்லேலூயா. 75 வந்து பார்த்தீங்கன்னா, கர்த்தாவே உமது நியாய தீர்ப்புகள் நீதியுள்ளதென்றும் உண்மையின்படி என்னை உபத்திரவப்படுத்தினீர் என்றும் அறிவேன். அல்லேலூயா. நீங்கள் என்னை உபத்திரவப்படுத்தினது உண்மையின்படி, உம்முடைய உண்மையின்படி என்ன பண்ணியிருக்கீங்க, என்னைய உபத்திரவப்படுத்திங்க. அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான், அதை நான் கிஃப்டாக எடுத்துக்கிறேன். ஸோ நம்முடைய பாடுகள், நம்முடைய உபத்திரவங்களை நம்ம வந்து எப்படி தான் பார்க்கணும், ஒரு கிஃப்டாக தான் பார்க்கணும். இவங்க சொன்ன அந்த வசனத்தின்படி நம்ம வந்து பார்க்கும்பொழுது அல்லேலூயா, இதெல்லாம் உபத்திரவங்கள் நம்மளுக்கு ஒரு, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதன் மூலமாக நீர் யார் என்று நான் அறிந்து கொண்டேன், உங்களுடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லுகிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள் இதெல்லாம் பார்த்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அதிக நேரத்தில் நம்ம வந்து சோர்ந்து போகிறோம். ஆனால் நம்ம வந்து அப்படி சோர்ந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம வந்து இந்த உலகத்தில் உள்ள காரியங்கள், நம்ம பணம், பேர், புகழ், இந்த ஐஸ்வர்யம், இந்த ஆரோக்கியம், இதெல்லாம் வந்து பார்க்கும் பொழுது இதிலே நம்முடைய கண்ணெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, இங்கே நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையை வந்து பார்க்கும்போது ஒரு ஃபெயிலியர் மாதிரி தான் தெரியும். சரி, இதெல்லாம் நம்மளுக்கு இல்லையே, அவங்க எப்படி இருக்கிறாங்க, நம்மளுக்கு அவங்க ஏதோ ஒன்று செய்கிறாங்க, பெரிய ஆளாயிடுறாங்க. சில பேர் யூடியூப்பில் ஒரு வீடியோ, ஒரு ஷார்ட் தான் போடுவாங்க, பயங்கரமான பிரபலமாயிடுவாங்க. அப்பா எப்படி அப்படின்னு, நம்மளால் அப்படி ஆக முடியலையே அப்படின்ற மாதிரி என்னன்னா, சரி ஒரு ஷார்ட்லேயே இவ்வளோ பெரிய ஆளாகிறவங்களாம் இருக்காங்க, நம்ம எத்தனை ஷார்ட்ஸ் போட்டுட்ருக்குறோம், எத்தனை வீடியோஸ் போட்டுட்ருக்கோம், நம்மளால் அப்படி ஆக முடியல மாதிரி என்ன பண்ண, சே ஆண்டவர் நன்மையை வழங்கவில்லையே, இந்த உலகத்தானுங்க பெரிய ஆளாயிடுறாங்க, ஒரு வீடியோவில் பெரிய ஆளாயிடுறாங்களே அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வந்து என்ன பண்ணும், தோணும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து எதிர்பார்த்துட்டு காத்துக்கிட்டு இருந்தோம்னா, இதெல்லாம் ஏர்த்லி பிளெஸ்ஸிங்ஸ், இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள், இதை வந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம்னா நம்முடைய வாழ்க்கை ஒரு ஃபெயிலியர் லைஃபாக தான் நம்மளுக்கு தெரியும். நம்ம வாழ்க்கையை வந்து ஒரு தோற்று போன ஒரு வாழ்க்கையாக தான் நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். அப்படி கிடையாது. நம்ம வந்து நம்மளுடைய பார்வையெல்லாம் எப்படி இருக்குன்னா, மேலானவைகளை நாட வேண்டும். ஹல்லேலூயா. கண்களை இயேசுவின் மேலே பதிய வைக்கணும். இயேசு கிறிஸ்து இப்படி ஃபேம்லாம் தேடிட்டு அலைஞ்சாரா? இயேசு கிறிஸ்து ஐஸ்வர்யத்தை நாடி ஏதாச்சும் சைடு பிஸ்னஸ் பண்ணாரா? அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அப்படிலாம் வந்து அவருடைய வாழ்க்கை தான் நம்மளுக்கு
நல்ல ஒரு ரோல் மாடல், நல்ல ஒரு உதாரணம். யோசேப்போட வாழ்க்கையெல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு வாழ்க்கை. அப்படி எல்லாம் உபத்திரவங்கள்லாம் நிறையா வந்துச்சு. ஆனால் ஒரு செகண்டில் ஆண்டவர் எல்லாத்தையும் என்ன பண்ணார், மாற்றினார். பிரைம் மினிஸ்டராக மாற்றிட்டார். ஸோ ஆண்டவரால் எப்படியும் நம்மளை வந்து மாற்ற முடியும். அல்லேலூயா. நம்ம இப்படியே இருந்து மரித்தாலும் சரி, ஒரு மொமெண்ட்டில் நம்ம வந்து வித்தியாசமான ஒரு ஆளாகி, ஒரு பெரிய ஆளாகி அப்படி போய் நம்மளை அப்படி ஆண்டவர் கொண்டு போய் மரணமடைய வைத்தாலும் சரி, எப்படினாலும் அது அவருடைய சித்தத்துக்கு நம்ம வந்து என்ன பண்ணிடணும், விட்டணும். யோசேப்பு மாதிரி நம்ம லைஃப் எப்போ மாறுன்னு தெரியலையேனே பார்த்துட்டு இருக்கக்கூடாது. யோசேப்பை மாதிரி எப்போ மாறு, எப்போ அந்த பொசிஷனுக்கு நம்ம வந்து வரப்போகிறோம். எல்லாம் பெரிய பெரிய பிரசங்கியாரெல்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது சில பாஸ்டர்களுக்கு இந்த ஒரு ஃபீலிங் வரும், இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு எப்போ போஸ்ட் அடித்து ஒட்ட போகிறாங்க அவனு, கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் தான் ஒட்டணும் அப்புறம். சரிங்களா? அப்படிலாம் நம்முடைய பார்வையை வந்து என்ன பண்ணக்கூடாது, நம்ம உண்மையாக ஒரு சின்ன சபைனாலும் அதில் எப்படி இருக்கணும், உண்மையாக இருந்து நம்ம வந்து ஊழியம் செய்கிற பொழுது, உண்மையாக இருக்கிற பொழுது, காத்து கிடக்கிற பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். ஜஸ்டின் மோசஸ் பாஸ்டர்லாம் அவருடைய சாட்சியெல்லாம் அப்படி தான் இருந்துச்சு. அவர் வந்து சாட்சி சொல்கிறப்ப என்ன சொல்கிறாருன்னா, எனக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது அப்படி சொல்கிறாரு. அவருடைய சாட்சியில் வந்து ஜஸ்டின் மோசஸ் எல்லாத்துக்கும் தெரியல, நல்லா சூப்பராக பேசுவார். அவருடைய பேச்சு நல்லா நகைச்சுவையாக இருக்கும், ஆனால் ஆழமான சத்தியங்கள் சூப்பராக இருக்கும். ஸோ அப்போ அவர் வந்து சொல்கிறப்ப எனக்கெல்லாம் ஊழியமே செய்ய தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு சுவிசேஷம் அறிவிக்க தெரியாது. அவர் சாட்சி புதுசாக அந்த பொறுப்பை கொடுக்கும்போது எனக்கும் என்னோட சூழ்நிலையும் அதான், எனக்கும் சுவிசேஷம் என்ன பண்ணாது தெரியாது, அறிவிக்க தெரியாது. எப்படி அப்படி நம்மளுக்கு தியரியாக எல்லாம் தெரியும், ப்ராக்டிக்கலாக நம்ம போயிட்டு பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அப்படி தான் நான்லாம் வந்து அப்படி அஃபிஷியலாகவே நான் இருந்து பழகிட்டேன்னா, இப்போ ஒரு இடத்துல இறங்கி போயிட்டு எப்படி சுவிசேஷம் சொல்கிறது அப்படிங்கிறது எனக்கும் கொஞ்சம் ஹெசிடேஷனாக தான் இருக்கும், தயக்கமாக தான் இருக்கும். அப்படி தான் இருக்குது இப்போவும். அப்போ வந்து எனக்கு ஜஸ்டின் மோசஸ் பாஸ்டரோட சாட்சி வந்து என்னை வந்து ஊக்கப்படுத்துச்சு. என்ன சொல்கிறேன்னா, எனக்கு சுவிசேஷம் அறிவிக்க தெரியாது, ஆனால் நீங்கள் ஆட்களை கொண்டு வாங்க ஆண்டவரேன்னு சொல்லி பலிபீடத்தில் உட்காந்துட்டாராம். நீங்கள் தான் ஆட்களை கொண்டு வரணும், எனக்கெல்லாம் அறிவிக்கலாம் தெரியாது. நான் வந்து உங்களுடைய சமூகத்தில் இருக்கிறேன், நான் வந்து இங்கே காற்று கிடக்கிறேன், நான் காற்று தான் கிடப்பேன், உங்களுடைய சமூகத்தில் தான் நான் இருப்பேன், எனக்கு வேறு எதுவுமே பண்ண தெரியாது, நீங்கள் கொண்டு வாங்க அப்படின்னு. ஆண்டவர் அவ்வளோ பேரை கொண்டு வந்திருக்கா. எவ்வளோ பெரிய சர்ச்சு பார்த்துருக்கீங்களா? சர்ச்சை செம்மையாக இருக்கும், அவ்வளோ பெரிய சர்ச்சு, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஸோ நம்ம எப்படி இருக்கிறோம், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் நன்மையை வழங்காதறார். கண்டிப்பாக ஆண்டவர் நன்மை செய்வார். ஸ்தோத்திரம். ஸோ அந்த மாதிரி எண்ணத்தோட இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளும் அப்படி ஆயிடுவோம் அப்படின்ன மாதிரி, இப்படியே இருந்து கடைசி வரை இருக்கிறதும் இருக்குது ஒரு லைஃபு. அப்படி அதையும் நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். இப்படி தான் இருந்து நம்முடைய வாழ்க்கை வந்து இப்படி இருந்து முடியணும், அப்போ தான் வந்து நல்லா இருக்கும். அது உலகத்துக்கு நல்லா இருக்கும். உலகத்தின் பார்வையில், உலக மக்களின் பார்வையில் எப்படி கஷ்டப்பட்டார், எப்படி இருந்து மரித்திருக்கிறார் அப்படின்னு உலகத்தின் பார்வையில், நம்ம ஆவிக்குரிய பார்வையில் இப்படியே இருந்து, ஆனால் உண்மையாக இருந்து உத்தமமாக இருந்து காத்து கிடந்து இப்படியே இருந்து மரித்தாலும் அது நல்ல மரணம் தான். அல்லேலூயா. பரிசுத்தவான்களுடைய மரணம் கர்த்தரின் பார்வைக்கு அருமையாக இருக்கிறது. அதை செய்யலையே, இதை செய்யலையே, அப்படி பண்ணலையே, எப்படி பண்ணலையே, உங்களுக்கு ஆண்டவர் என்ன நோக்கத்தோடு உங்களை கொண்டு வச்சிருக்கிறாரு அதை நிறைவேற்றினாலே போதும். இப்படி பண்ணலையே, அப்படி பண்ணலையே, அடுத்தவங்களை பார்த்துட்டு அவங்களோட காலிங் அப்படி இருந்திருக்கும், அவங்களோட அழைப்பு அப்படி இருந்திருக்கும். உலகம் பூரா போகிறது ஒருத்தரோட அழைப்பாக இருக்கும். எனக்கு நான் அப்படி ஆகலையே அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, யோசிக்கக்கூடாது. அதே மாதிரி தான் அந்த உலகத்துலேயும் அவங்க வீடு மாடி மேலே மாடி கட்டி சூப்பராக இருக்காங்களே, நம்ம இப்படி தான் இருக்கிறோமே அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது. ஏர்த்லி பிளஸ்ஸிங் அதுக்கு வந்து நம்மள ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங் நம்மளுக்கு இருக்கா, அதுதான் போதும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட குடிசை வீட்லேயும் சந்தோஷமாக இருக்கலாம், கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால். அதுதான் கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்குற நன்மை. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் நன்மையை வழங்காதிரார் அப்படி சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அப்போ ரிச்சர்டு பேக்கர் அப்படி சொல்லி ஒருத்தர் வந்து, அவர் வந்து இங்கிலாண்டில் வந்து ஜெயிலில் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட ஒரு கைதி. அவர் வந்து 17th century வாழ்ந்தவர், 17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். அவர் வந்து இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து எழுதுகிறார்.
How is this true when God oftentimes withholds riches and honors and healthy of a body from men, though they walk never so uprightly? அவங்க உத்தமமாக வந்து அவங்க வந்து நடக்காட்டியும் அவங்க வந்து சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். உத்தமமாக நடந்தாலும் சில பேர் வந்து அந்த மாதிரி ஆரோக்கியமான சரீரம் அவங்களுக்கு இல்லை. இன்றைக்கி இந்த மெசேஜை நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது இன்றைக்கி நேற்று நைட்டே ஒரு செய்தி வந்து என்னென்னா, உளுந்தூர்பேட்டையில் ஊழியம் செய்து கொண்டிருந்த ரெவரண்ட் வால்டர் பாஸ்டர், நல்ல பாஸ்டர், அவர் இறந்து போயிட்டார். அந்த செய்தி இந்த மெசேஜ் நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் வருது. அப்போ இந்த மெசேஜ் அப்போ வந்து ஆண்டவரே என்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்குது. அப்போ அவர் மரணம் அடைகிறார். இப்போ இந்த காரியங்களெல்லாம் நான் தியானிச்சிட்டு இருக்கேன். அப்போ எனக்கு வந்து கரெக்டாக தான் போயிட்டுருக்குது அப்படின்னு வந்து என்ன பண்ணுது தோணுது. ஏன்னா அவர் ஒரு 60 to 70 இயர்ஸ் அந்த இதில் தான் இருக்கும். திடீர்னு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து என்ன பண்ணிட்டாங்க, இறந்துட்டாங்க. அப்போ எப்படி ஒரு பாஸ்டர் சாட்டர்டே ஈவினிங் மறிக்கலாம்? நம்மளுக்கு கேள்வி வருமா வராதா? சாட்டர்டே ஈவினிங் நாளைக்கு ஆராதனை, அவர் எவ்வளோ தூரம் தன்னை ஆயத்தப்படுத்திகிட்டு இருந்திருப்பார், எவ்வளோ ப்ரேஃபுல்லாக இருந்திருப்பார், ஜபத்தோடு இருந்திருப்பார், என்னென்ன பேசணும் என்னென்ன செய்யணும் அப்படின்னு ஆவியில் திங்க் பண்ணிவிட்டு என்ன இருந்திருப்பார். ஆனால் நைட்டு அவர் இறந்து போயிட்டார் அப்படிங்கிற செய்தி வர்றப்போ நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஆண்டவரே, ஏன் அவருடைய வாழ்க்கை இப்படி முடிஞ்சிருக்கக்கூடாது, வேறு மாதிரி முடிஞ்சிருந்துருக்கலாம். சண்டே சர்வீஸ்லாம் முடிச்சுட்டு எல்லாம் நல்ல ஒரு ஆனரபுளாக என்ன பண்ணியிருக்கலாம், ஒரு கனத்தோடு அப்படி இருந்திருந்திருக்கலாம். ஆனால் இப்போ அவங்க அந்த சர்ச்சில் சண்டே சர்வீஸ் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இப்போ சீனியர் பாஸ்டர் மறித்து வீட்டில் இருப்பார், இவங்க எல்லாரும் ஆராதித்துட்டு இருப்பாங்க. எப்படி இருக்கும் சூழ்நிலை நினச்சி பாருங்கள். அப்போ உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் நன்மையே என்ன நன்மை இது வல்ல. நம்ம நினைக்கிற மாதிரி ஏர்த்லி பிளஸ்ஸிங்ஸ் இப்படி முடிஞ்சிருந்தா நல்லா இருக்கும். நம்ம நினைக்கிற நினைவுகள் அது அல்ல ஆண்டவருடைய நன்மை. அல்லேலூயா. அவர் என்ன நினைக்கிறார், அவரோட நினைவு அந்த அவங்க நோக்கத்தை நிறைவேற்றிட்டாங்க. அவங்க மேலே வச்சு அந்த அழைப்பு முடிஞ்சிச்சு, அந்த நோக்கம் முடிஞ்சு ஆண்டவர் அவரை என்ன பண்ணிட்டாரு, எடுத்துட்டாங்க. ஸோ அப்போ வி மே therefore know that honors and riches and bodily strength are none of God's good things அப்படின்னு சொல்கிறாரு. சார் ரிச்சர்ட் பேக்கர் வந்து என்ன பண்ணுறாரு, இப்படி சொல்கிறாரு, நம்ம நினைக்கிற மாதிரி கனம், ஐஸ்வர்யம், நம்ம சரீர பலன் இதெல்லாம் வந்து ஆண்டவருடைய நன்மைகள் அல்ல அப்படின்னு என்ன பண்ணுறாரு, அவர் வந்து சொல்கிறாரு. இதை வந்து நீதிமான்களுக்கும் துன்மார்க்கருக்கும் ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரு, பொதுவாகவே இதெல்லாம் வழங்குறார். நம்ம கிறிஸ்தவர்கள் தான் நல்ல கனத்தோடு இருக்கிறாங்களா, அவங்களும் நல்ல கனமான பொசிஷனில் என்ன பண்ணுறாங்க இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறாங்க, அவங்களும் துன்மார்க்கரும் நிறைய பேர் ஐஸ்வர்யவான்களாக என்ன பண்ணுறாங்க, நாம் சொல்லப்போனால் நம்மளை விட அதிக ஐஸ்வர்யவான்களாக அவங்க என்ன பண்ணுறாங்க இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப சூரியன் எப்படி நீதிமானுக்கும் ஒளி கொடுக்குது, துன்மார்க்கனுக்கும் ஒளி கொடு, மழை எப்படி நீதிமானுக்கும் பெய்யுது துன்மார்க்கனுக்கும் பெய்யுது அப்படின்ன மாதிரி இதெல்லாம் வந்து இந்த உலக ஆசீர்வாதங்கள்லாம் எல்லாத்துக்குமே பொதுவானது. கிறிஸ்தவர்கள் தான் ஆரோக்கியமாக இருப்பாங்க அப்படிலாம் கிடையாது. அவங்களும் என்ன பண்ணுறாங்க, ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. அவங்கள பெரிய டாக்டர்ஸே இருக்கிறாங்க. நல்லா மற்றவங்களுக்கு சேவை செய்கிறவங்களும் என்ன பண்ணுறாங்க, துன்மார்க்கரில் அவங்க ஆண்டவர் அறியாதவர்கள் அவர்கள் நல்லா இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ இதை வந்து நம்ம நினச்சிக்கிட்டு ஆண்டவர் நம்மளுக்கு நன்மை செய்யலை அப்படின்னு என்ன பண்ண முடியாது, நம்ம சொல்ல முடியாது. ஸோ அப்போ ஆண்டவர் கொடுக்குற நன்மை எது, இதுதான் கடைசியாக நான் சொல்ல போகிற காரியம். நம்ம வந்து Christians should never mistake fame, money and health for the best things of God. நம்ம வந்து இதுதான் ஆண்டவர் கொடுக்குற பெஸ்ட் திங்ஸ், இதுதான் ஆண்டவர் கொடுக்குற நன்மை. பணம், நல்ல புகழ், நல்ல பேர், நல்ல ஆரோக்கியம், இதுதான் ஆண்டவர் கொடுக்குற நன்மை அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா, அப்படி அதை வந்து கிறிஸ்டியன்ஸ் வந்து அப்போ நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறீங்க, நீங்கள் தவறான கண்ணோட்டத்தில் நீங்கள் வந்து இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு அவர் வந்து சொல்கிறாரு. சொல்லிட்டு இப்போ நன்மை அப்படின்னா என்ன அப்படின்னா, த குட் திங்ஸ் ஆஃப் காட் ஆர் சீஃப்லி, மெயினாக முக்கியமாக என்ன அப்படின்னா பீஸ் ஆஃப் கான்சியன்ஸ். மனசில் சமாதானம் இருக்குதா, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன். எந்த சூழ்நிலையிலையும் மனசை வந்து ஒருமுகப்படுத்தி சமாதானமாக உங்களால் இருக்க முடியுதா?
அப்போ நீங்கள் தான் பெரிய ஆள், கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்கிறாருன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் கேப்டன் கூல், எம்எஸ் தோனி சொல்லுவாங்க, எல்லா சூழ்நிலையிலையும் அவர் வந்து கூல்னஸ்ஸை அப்படி மெயின்டைன் பண்ணுறாரு. ஸோ அது மாதிரி நம்ம இருக்கிறோமா? ஸோ அவரே அப்படி இருக்கிறப்ப கிறிஸ்தவர்களாகிய நம்ம, பரிசுத்த ஆவியை பெற்றவர்களாகிய நம்ம எப்படி இருக்கணும்? ஆண்டவருடைய சமாதானத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சமாதானத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். அப்படிங்கிறப்ப நம்ம எப்படி அந்த பீஸ் ஆஃப் மைண்டில் நம்ம வந்து இருக்கணும்? பீஸ் ஆஃப் மைண்டு தான் ஆண்டவர் கொடுக்குற நன்மை. ஹல்லேலூயா. அப்புறம் ஜாய் இன் த ஹோலி கோஸ்ட் இன் திஸ் லைஃப். இந்த வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறோம். பவுல் அப்போஸ்தலன் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். போன வாரமே சொன்னேன். அது எந்த இடத்துல இருந்து எழுதுறாரு? ஜெயிலில் உட்காந்து அந்த புக்கு ஃபுல்லாகவே, பிலிப்பியன்ஸ் புக்கு ஃபுல்லாகவே ஜெயிலில் உட்காந்து எழுதுறாரு. நான் நன்மை அடைந்திருக்கிறேன், பரிபூர்ணமாக அடைந்தேன், அப்படி இப்படின்னு நம்ம எல்லாம் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்லாம் ஜெயிலில் உட்காந்து எழுத காரணம் என்ன? ஆண்டவர் அவருக்கு நன்மை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே அவர் சந்தோஷமாக இருக்கிறார். கர்த்தருக்குள்ளே அவர் வந்து என்ன பண்ணுறாரு? சந்தோஷமாக இருக்கிறார். அவதான் ஃபாதர் பாடுவார், கர்த்தருக்குள் களிகூர்ந்து மகிழ்கிறேன், கவலைகளை மறந்து துதிக்கிறேன் அப்படின்னு பாடுறார். ஹல்லேலூயா. ஆர்ப்பரித்து ஆரவார பலிதனையே அப்பாவுக்கு ஆனந்தமாய் செலுத்துகிறேன். எவ்வளோ அருமையானது! கர்த்தருக்குள்ள களிகூர்ந்து மகிழ்கிறேன். இதுதான் ஆண்டவர் கொடுக்கிற நன்மை. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு இந்த நன்மையை கர்த்தர் வழங்காதிரார். ஹல்லேலூயா. பீஸ் ஆஃப் மைண்டு. எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களுடைய மனது நல்லா கூலாக இருக்கும், சமாதானத்தோடு இருக்கும். அதை வந்து மெயின்டைன் பண்ண கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் கொடுக்குற நன்மை. கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருக்கிறது. காட்ஸ் பிரசன்ஸ், ஆண்டவருடைய பிரசன்னம் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறது. அதுதான். ஹல்லேலூயா. அடுத்த காரியம் வந்து என்ன அப்படின்னா, நம்ம மரணம் அடைந்த பிறகு இல்லை நம்ம இருக்கும்போதே இயேசு கிறிஸ்து வந்து நம்ம பரலோகத்துக்கு போயிட்டா அவருடைய முகத்தை நேருக்கு நேராக பார்க்கறது, இதுதான் நன்மை. ஹல்லேலூயா. இந்த நன்மை வேற யாருக்காச்சும் கிடைக்குமா? இந்த நன்மை வேற யாருக்காச்சும் கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. கர்த்தரை முகமுகமாக நம்ம வந்து என்ன பண்ணலாம்? பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர. கர்த்தர் நல்லவர். அப்போ நம்மளுக்கு அப்போ எவ்வளோ நன்மை! இதுதான் ஆண்டவர் கொடுக்குற நன்மைகள். நம்ம இவ்வளோ நேரம் வந்து என்ன பண்ணுறோம்? ஆண்டவர் நன்மை செய்கிறார் அப்படின்னா தவறான எண்ணத்தோடு நம்ம அதை வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? பார்த்துட்டு இருக்கோம். அதான் நான் அந்த வீடியோக்களெல்லாம் நான் வந்து சொன்னேன். உண்மை மாதிரியே தெரியும், இந்த செடி வச்சா அப்போ ஸ்னேக் வராதா அப்படின்ன மாதிரியே இருக்கும். இதுதான் நன்மையா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. அப்போ கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் பிரசங்கியார், ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்வார், ஆரோக்கியமான சரீரம், அல்ல வெலன், அல்ல அது அப்படி. அதெல்லாம் நீங்கள் தான் உருவாக்கிக்கணும். உங்களுடைய சரீரத்தை நீங்கள் வந்து எப்படி பாதுகாக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்முடைய சரீரம் தான் கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஆலயமாக இருக்கிறது. உங்களுடைய சரீரத்தையே நீங்கள் வந்து சரியாக கவனிக்கலை அப்படின்னா எப்படி ஆண்டவருடைய வழியில் எப்படி நம்ம சரியாக நடக்க முடியும்? ஸோ ஆண்டவருடைய ஆலயமாக இருக்கிறது. இதை வந்து பத்திரமா என்ன பண்ணணும்? நம்ம பார்த்துக்கொள்ளணும். புதிய ஏற்பாட்டில் சரீரத்துக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா உயிர்த்தெழுதல் நாளில் சரீரத்தோடு தான் வந்து என்ன பண்ணுது? எல்லாமே ஆவி மட்டும் எந்திரிச்சு போகிறதில்ல, சரீரத்தோடு. இயேசு கிறிஸ்து எப்படி சரீரத்தோடு தானே உயிர்த்தெழுந்தார்? இயேசு கிறிஸ்து ஆவியாக வந்தாரா? அவங்க தொட்டாங்களே, ஆவினா தொட முடியாதே, தொட்டு பார்த்தாங்களே. ஹல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து எப்படி உயிர்த்தெழுந்தார்? அவர் தான் நம்மளுக்கு முன்னுதாரணம். அவர் எப்படி உயிர்த்தெழுந்தாரோ அப்படியே நாமும் எழுந்திருப்போம். அப்படி தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு. அப்போ சரீரத்தை நம்ம வந்து என்ன பண்ணணும்? பத்திரமா பேணி பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஸோ அப்போ எதுதான் உண்மையான நன்மை அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துட்டோம். பீஸ் ஆஃப் மைண்ட். ஹல்லேலூயா. நம்மளுக்கு மனசில் ஆண்டவர் கொடுக்குற அந்த சமாதானம், கர்த்தருக்குள்ளே நம்ம எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கிற ஒரு அனுபவம், அப்புறம் ஆண்டவருடைய பிரசன்னத்தை எங்கே போனாலும் உணர்கிறது. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் வந்து அடுத்த லைஃப்பில், நெக்ஸ்ட் லைஃப்பில் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அது வந்து நம்முடைய மரணமாக இருக்கலாம், இல்லை கர்த்தருடைய வருகையாக இருக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கர்த்தருடைய முகத்தை நேருக்கு நேர் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? பார்க்க போகிறோம். நம்முடைய கவலைகள் எல்லாம் அப்போ தீரப்போகிறது. அதான் வெளிப்படுத்தின 21வது அதிகாரத்தில் நம்ம வந்து வாசிக்கிறோம்ல, அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார், இனி மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பின. ஹல்லேலூயா. இதுதான் வந்து
பெஸ்ட் திங்ஸ், ஆண்டவுடைய பார்வையில் நன்மை அப்படின்னா இதுதான். சாலமோனுக்கு வந்து ஒரே ஒரு உதாரணம். சாலமோனுக்கு வந்து ஆண்டவர் எல்லாமே கொடுத்துருந்தார். ஞானம் கொடுத்துருந்தாரு, ஐஸ்வர்யம் கொடுத்துருந்தாரு, அவருக்கு நல்ல புகழ் இருந்துச்சு. ஆனால் அவர் கர்த்தருக்குள்ளே இல்லை. சாலமோன் வந்து கர்த்தருக்குள்ளே இல்லை. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்தில் வந்து இங்கே வாசிங்கன்னா, இப்போ வாசிக்க முடியாது, டைம் இல்லை. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்தில் வாசிங்கன்னா, எங்கெங்கே போய் எங்கெங்கே எல்லாம் அந்த ராஜாக்களை எல்லாம் அழித்து அந்த அந்த தேசங்களை வந்து பிடித்தாரோ அங்கங்கேருந்து இளவரசிகளை அந்த பொண்ணுங்களெல்லாம் அழைச்சி இங்கே கொண்டு வந்துடுவார். இங்கே கொண்டு வர்றப்ப அந்த பொண்ணுங்கள்லாம் வந்து என்ன பண்ணுன்னா அவங்களோட தெய்வத்தையும் கொண்டு வரும். அந்த தெய்வத்தை இவர் சரி கொண்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணிடுறாரு, கொண்டு வந்துடுறாரு. இங்கே சில கர்த்தருடைய நகரத்தை அவர் வந்து விக்கிரக கோட்டையாக மாற்றிட்டு இருந்தார். ஸோ அப்போ எல்லாம் அவருக்கு இருந்துச்சு, ஐஸ்வர்யம் இருந்துச்சு, கனம் இருந்துச்சு, நல்ல மரியாதை, நல்ல புகழ் எல்லாம் இருந்தும் அவர் கர்த்தருக்குள்ளே இல்லாதனால உண்மையான நன்மையை அவரால் என்ன பண்ண முடியல, அனுபவிக்க முடியாமல் போயிடுச்சு. அந்த 11ஆம் அதிகாரத்தை வாசிங்கன்னா, அவர்களோடு அந்த கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது. சின்ன பசங்க நீங்கள்லாம் இருக்கிறீங்க, கல்யாணம் பண்ணுறது பார்த்து பண்ணணும். இங்கே ஆண்டவர் நல்ல அட்வைஸ் கொடுக்குறாரு பாருங்கள். இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும், நீங்கள் அங்கே போய் விழுந்துடாதீங்க, அவர்கள் அண்டையில் போய் என்ன பண்ணிடாதீங்க, விழுந்துடாதீங்க. அப்படி ஆகாது, பிரவேசிக்கலாகாது. அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள். கோயிலுக்கு வாங்கங்க அப்படி, சர்ச்சுக்கு வாமா அப்படின்னு, கோயிலுக்கு வாங்கங்கன்னு என்ன பண்ணுவாங்க, சாய பண்ணுவார்கள் என்று சொல்லியிருந்தார். சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோட ஐக்கியமாக இருந்தான். என்னாச்சு, சாலமோனோட லேட்டர் லைஃபு போச்சு. அவர்கள் மேல் ஐக்கியமாக இருந்து அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனை ஆட்டிகளும் 300 மறுமனை ஆட்டிகளும் இருந்தார்கள். அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழுவி போக, அங்கே போய் ஏதாச்சும் வந்து பார்த்துட்டீங்க விழுந்துட்டீங்கன்னா வழுவி போக பண்ணிடுவார்கள் உங்களுடைய இருதயத்தை. அப்புறம் என்னாச்சு, வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி, இந்த பக்கம் ஒரு பக்கம் ஃபஸ்ட்டு வந்து இந்த சைடாக ஃபிசிக்கலாக என்ன பண்ணுவாங்க, சாய பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்பிரிச்சுவலாகவும் சாய பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு அவங்க மேலே இருக்கிற அந்த இதில் ஆசையில் அவனுடைய இருதயம் வழுவி போயிடுச்சு. அதுக்கப்புறம் லேட்டர் லைஃப்பில் வயசான பிறகு அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாயப்படும். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தரோட உத்தமமாய் இருக்கவில்லை. அப்படி ஆகிடும். ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். காலேஜ் யூனிவர்சிட்டி படிக்கிறீங்க, யூனிவர்சிட்டியில் படிக்கிறீங்க, ரொம்ப கவனமாக இருக்கணும். கர்த்தரோட உத்தமமாக, ஆனால் உத்தமமாக நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் நன்மையை வழங்காதுரா. ஆனால் சாலமோனோட லைஃபு கர்த்தருடைய உத்தமமாக இருக்கவில்லை. நம்ம எப்படி வாழுகிறோம், கர்த்தருடைய நன்மையை நம்ம எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் இந்த சாலமோனுக்கு கொடுத்த மாதிரி கிடையாது. ஐஸ்வர்யம், கனம், புகழ், பேர் இதெல்லாம் வந்து அது பொதுவானது எல்லாருக்கும். நீங்கள் வந்து ஆசைப்பட்டால், நீங்கள் முயற்சி பண்ணால் அது கிடைக்கும். பேர், புகழ், ஆரோக்கியமான சரீரம் எல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணால் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் கர்த்தர் கொடுக்குற நன்மை கிடைக்குமா? நம்ம எவ்வளோ தான் குட்டிக்கரணம் போட்டாலும் தலைகள்னாலும் கர்த்தர் கொடுக்குற நன்மையை நம்மளால் என்ன பண்ண முடியாது, பெற முடியாது. அது கர்த்தருக்குள்ளே இருந்தால் தான் பெற்றுக்கொள்ள முடியும். சாலமோன் கர்த்தருக்குள்ளே இல்லை, அந்நிய தேவர்களை நாடி பின்பற்ற ஆரம்பிச்சிட்டான். விக்கிரகங்களுக்கு இடத்த ஒதுக்கி கொடுத்துட்டான். பலிபீடங்களெல்லாம் அவங்க கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எருசலேம் அதோட வீழ்ந்தது தான். ராஜ்யமே 2ஆக பிரிஞ்சு போச்சு, வடக்கு ராஜ்யம், தெற்கு ராஜ்யம். அதுக்கப்புறம் உள்ள சம்பவங்கள்லாம் தெரியும். ஆண்டவர் எவ்வளோ மனஸ்தாபப்பட்டிருப்பார், எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார். ஸோ இது உலகத்தின் பார்வையில் அது நன்மைகளாக இருக்கிற காரியங்கள், கர்த்தருடைய பார்வையில் அது நன்மைகள் இல்லை. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் நன்மையை வழங்காதுறார். கர்த்தருடைய நன்மை என்னங்கிறத நம்ம பகுத்து ஆராய்ந்திருக்கிறோம். ஸோ அதை கர்த்தருக்குள்ளே இருந்து நம்ம நிச்சயமாக அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம். ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ராஜா கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளோடு ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் இடைப்பட்டதுக்காக நன்றி. ஹல்லேலூயா. இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று கர்த்தர் நீர் ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா சொன்னதுக்காக நன்றி. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திர, காணப்படுகிறவைகள் அல்ல,
காணப்படாதவைகளை ஆண்டவரே ஸ்தோத்திரம் நாங்கள் நோக்கி இருக்கிறோம். ஹல்லேலூயா. பரலோகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். நித்திய ஜீவனை நோக்கி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா, நித்திய வாழ்க்கையை நோக்கி நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். கண்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் உண்மையில பதிவு வைத்து நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த வாழ்க்கையில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நீங்கள் கொடுக்கிற நன்மைகளை நாங்கள் அனுபவிக்கணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா, உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நீர் கொடுக்கிற நன்மையை அனுபவிக்கணும். கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருக்கணும். ஹல்லேலூயா. சமாதானத்தோடு இருக்கணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய பிரசன்னத்தில் நிறைந்தவர்களாக ஒவ்வொருவரும் காணப்பட நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து ஆண்டவரே அந்த நன்மைகளை பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கும் அந்த நன்மையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. நாங்கள் பெற்ற சமாதானம், நாங்கள் பெற்ற சந்தோஷம், இதை மற்றவர்களும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அறிந்து கொள்ளணும், மற்றவர்களும் பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அதற்காக ஓட ஆண்டவரே ஸ்தோத்திரம் உம்முடைய நோக்கத்தை நிறைவேற்ற கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே இந்த ஆராதனைக்கு வந்த உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் நன்மையை வழங்குவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா, நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பீராக, நல்ல பலத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா, ஆண்டவரே இந்த வாரம் முழுவதும் ஆண்டவர் தேவையான பலனை எல்லாம் உடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா, ஆண்டவரே உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை பாதுகாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பாதுகாப்பு ஆண்டவரே உடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா, போக்கிலும் வரத்திலும் ஆண்டவரே உடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா, அந்த உலகம் ரொம்ப மோசமாக போய்கொண்டிருக்கிறது. ஆண்டவரே ஏகப்பட்ட விபத்துகள், ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா, நிறைய காரியங்களை நாங்கள் கேள்விப்படுகிறோம். ஆண்டவரே எதுவும் உடைய பிள்ளைகளை ஆண்டவரே அணுகாதபடி ஆண்டவரே ஸ்தோத்திரம் உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. உம்முடைய கரத்துக்குள்ளாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் மறைத்து பாதுகாத்து, உம்முடைய சிட்டைகளுக்குள்ளாக மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி. கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதித்து அனுப்புகிறோம். ஆசீர்வாதமாக இருப்பார்களாக. ஆண்டவரே உமக்கே துதி கன மகிமை எல்லாம் நாங்கள் செலுத்துகிறோம். ராஜா ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த நன்மைகளை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் பாதுகாவலும் பராமரிப்பும் நிறைவான பிரசன்னமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் என்றென்றைக்கு தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம்.